கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜீவவாசல் ஜப வீட்டினுடைய 16 ஆண்டு காலம் முடிந்து 17வது ஆண்டு காலத்தை நமக்கு தொடர்ந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நான் கர்த்தருக்குள்ளே மனமகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு எவ்வளவும் நமக்கு தகுதி இல்லை. எல்லாம் அவருடைய அநாதி தீர்மானமும் அவர் கொண்ட அநாதி சிநேகமும் கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. எல்லோரும் ஆமென் சொல்லாமா? அவர் நம்மேல் இறக்கம் வைத்து நம்மை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அவருக்கு நன்றி நிறைந்த இருதயத்தோடு எப்போதும் இயேசு ராஜாவை துதிப்பதற்கு நாம் நம்முடைய இருதயம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சரி, நம்ம இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினரை கடந்து போகலாம். 124வது சங்கீதம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 124ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நம்முடைய சகாயம் என்றால் உதவி, நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வந்து சேரக்கூடிய உதவி. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமம். அந்த கர்த்தருடைய நாமம் என்பது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். அந்த இயேசு என்ற நாமத்தில் தான் நாம் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறது? ஆமேனா? சகாயம் என்பது உதவி. நமக்கு உதவி இல்லைன்னா நம்மளால் வாழ முடியாது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமேனா? எப்படி சொல்கிறீங்க? நமக்கு இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ஒருத்தருடைய உதவி தேவை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? இந்த வானம் பூமி யாருடையது? என்னுடையது இல்லை. ஆமேனா? அது யாருடையது என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நமது ஆண்டவராகிய சர்வ வல்லவராகிய இயேசு ராஜாவுடைய பிதாவாகிய தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அவரே சர்வ வல்லவர். ஆமேன். வானத்தை பூமியும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஆவியாக இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் அப்படின்னா மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறோம். மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற நாம் இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு சகாயம் தேவை. என்ன தேவை? எல்லா வாய்த்தனு சொல்லுங்க. என்ன தேவை? உதவி தேவை. சகாயம் என்றால் நாம் தெரிந்து கொள்ளும்படியாய் அது வந்து உதவி தேவை. ஏன் மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வானம் பூமி யார் படைத்தது? தேவன் படைத்தார். அல்லேலூயா. வானத்தை பூமி யார் படைத்தது? தேவன் படைத்தார். தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நாம் இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது யாருடைய சகாயம்? எல்லாம் சொல்லுங்க. யாருடைய சகாயம்? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சகாயம். ஏனென்றால் அவர்தான் மாம்சத்தையும் இரத்தத்தையும் சிலுவையில் ஆணி அடித்து கொன்று தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்தார். ஆக நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின இயேசு ராஜா நாமத்திலே உண்டாயிருக்கிறது. ஆமேனா? அப்போ இன்னைக்கு வரைக்கும் நான் வாழ்வதற்கு எனக்கு சகாயராக இருந்தவர் நீரே. எல்லாம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? அவர்தான் மாம்சத்தை இரத்தத்தை சிலுவையில் ஆணி அடித்து கொன்று அவர் 3வது நாளில் உயிரோடு இருந்து ஆவியானார். அவர்தான் தேவனுடைய குமாரன். இயேசு கிறிஸ்துவனுடைய உதவியினால் தான் நான் இன்னைக்கு வரைக்கும் வாழுகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா சொல்லாமா? இயேசு ராஜாவுடைய நாமத்தை என்றென்றைக்கு உயர்த்துங்கள். அதை நான் பலமுறை சொல்லுவேன் இல்லையா? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? எனக்கு இவங்களெல்லாம் தெரியும், எனக்கு அவங்களெல்லாம் தெரியும், அவங்களாம் மனுஷன் அழிஞ்சிடுவோம். யார் வேணா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பதவியில் இருக்கிறவனா இருக்கட்டும், அந்த மனுஷனே அழிஞ்சிடுவான்னா அவன் சகாயம் எந்த மூலைக்கு? நமக்கெல்லாம் அந்த மனுஷங்கிட்ட நமக்கு சகாயம் கிடையாது. இந்த சகாயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், இந்த உதவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற, இன்னைக்கு வரைக்கும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிற, நாம் உயிர் வாழ்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற, எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறவர் இயேசுராஜன். அவர்தான் சிலுவையில் ஜெயம் எடுத்தவர். இந்த சகாயம் எப்படிப்பட்டது என்றால், உபாகமம் 33வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, உபாகமம் 33:7 வாசிக்கலாம். எடுத்து வாசிக்க பார்க்கலாம்.
உபாகமம் 33:7 எப்படி மோசே இந்த சகாயத்தை குறித்து பேசுகிறார், வாசிக்க பார்க்கலாம். அவன் யூதாவை குறித்து கர்த்தாவே யூதாவின் சத்தத்தை கேட்டு அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேர பண்ணும். அவன் கை பலக்க கடவது. அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருப்பீராக என்றான். நல்லா கவனிக்கணும். கர்த்தரை நோக்கி எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கூப்பிடுறவன் தான் யூதா. யாரெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் கரங்களை உயர்த்தி எனக்கு சகாயரா இரும் என்று எத்தனை பேர் கையை உயர்த்தி உங்க வீட்டில் ஜெபம் பண்றீங்க? எல்லாம் கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அப்படி ஜெபிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லாமா? நீங்க சாதாரண ஆள் அல்ல, உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக டச், தெய்வீக தொடுதல் இருக்கிறது. இல்லைன்னா அவர்கிட்ட சகாயத்துக்காக கேட்க முடியாது. நல்ல கவனிங்க. யூதா என்பவர், யூதா என்றால் யூதா கோத்திர சிங்கம் என்றால் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜ கோத்திரம், தேவனுடைய ராஜ கோத்திரம். அவன் சத்தத்தை கேட்டு கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட வேண்டும், எனக்கு சகாயராயிரும் ஆண்டவரே. இயேசு ராஜனே, உங்க நாமத்தில் மட்டும்தான் எனக்கு ஜீவன் இருக்கிறது. நீங்க நினைக்கிறதுனால தான், நீங்க என்னை நினைக்கிறதுனால மட்டுமே நான் இந்த பூமியில் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி பார்த்து, அவரை நோக்கி பார்த்து சத்தமிடுகிற யூதா. இந்த யூதா என்ன செய்வான்? நல்லா கவனிங்க. அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேருவான். இந்த யூதா என்றால் தன் ஜனங்களோடு சேர்ந்திருக்கிற சகோதர சிநேகம். அவரை நோக்கி நீ கூப்பிட்டனா உன் கணவனோட உன் மனைவியோட நல்மனம் பொருந்துவீர்கள். குடும்பத்தில் இன்னைக்கு நிறைய சண்டைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சகாயம் இல்லாமல் சேர முடியாது. நீங்க உங்க வீட்டில் கர்த்தரை நோக்கி சத்தமிடுங்கள். அன்பான தேவ ஜனமே, நீங்கள்லாம் ஒரு காலத்தில் கர்த்தரை அறியாதிருந்த காலத்தில் எவ்வளவோ சோதனைகளில் மாட்டிக்கொண்டு சிக்கி தவித்திருப்பீர்கள். ஆனால் அவரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் நமக்கு செவி கொடுத்திருக்கிறார், நமக்கு சகாயராய் இருந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? அவன் தன் ஜனத்தோடு திரும்ப சேருவான். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடுறீங்களோ அந்த குடும்பத்தில் சேர்ந்திருப்பீர்கள், அங்கே சமாதானம் இருக்கும். ஒரு காலத்தில் எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை. ஆனால் இன்னைக்கு சண்டை இல்லைப்பா, நாங்கள் சேர்ந்துருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு காலத்தில் என் குடும்பத்தில் போராட்டம், பிரச்சனை. அதுக்கு காரணம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, எனக்குள்ள இருந்த பாவம் அப்படி இருந்துச்சு. ஆனால் என் கர்த்தர் என் பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்துட்டு இன்னைக்கு அவர் எனக்கு சகாயராக இருக்கிறார், சேர பண்ணி இருக்கிறார். அடுத்தது அவன் கை பலக்கும். ஆமென் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து என் சகாயராக இருக்கிறார் என்று சொன்னால் என் கை பலக்கும், பலத்திருக்கும். என் கை ஒருபோதும் குறுகி போவதில்லை, ஒருபோதும் அது அவமானப்படுவது இல்லை. என் கை பலத்திருக்கும். அவனுடைய சத்துருக்களுக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிற சகாயராய் இருக்கிறார். ஆமெனா? இதுதான் வானத்தை பூமியை உண்டாக்கின இயேசு கிறிஸ்துவினுடைய சகாயம். இப்போ யாரெல்லாம் அவரை நோக்கி கூப்பிடுறீங்கன்றத நல்லா மைண்டில் வச்சு பார்த்துங்க. நான் எல்லா சூழ்நிலையிலையும் என் கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுறேன். ஏன்னா இயேசு ராஜா இல்லாமல் என்னால் இந்த பூமியில் வாழ முடியாது. அன்பான தேவஜனமே, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. வானம் பூமியை உண்டாக்கினவர் தேவன். ஆனால் நான் இந்த பூமியில் வாழணும்னா அவருக்கு நான் சத்துருவாக இருக்கிறேன், தேவனுக்கு சத்துருவாய் நான் இருக்கிறேன். நான் இந்த பூமியில் வாழணும்னா எனக்கு ஒரு சகாயர் தேவை. அந்த சகாயர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அன்பான தேவஜனமே, உனக்கு வேற எங்கிருந்து சகாயம் வராது, எந்த மனுஷனாலும் உனக்கு உதவி வராது. அவர் உனக்கு சகாயம் பண்ணினால் ஒழிய. ஆமேனா? மனுஷங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. யார் மூலமாய்? ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ண. எப்படி ஹெல்ப் பண்ணுவார்னா மனுஷங்க மூலமாக தான் ஹெல்ப் பண்ணுவார். மனுஷங்க பண்ணலை, அது கர்த்தர் செய்கிறார். கர்த்தரை எப்போதும் துதிப்பதற்கு உங்கள் இருதயத்தை ஆயத்தம் பண்ணி கொள்ளுங்கள். சரி, ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன். வேத வசனத்தின்படியே மனுக்குலம் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிறது. மனுக்குலம் எப்படி இருக்குது? தேவனுக்கு சத்துருவாய் இருக்கிறது. அவருடைய குமாரனுடைய மரணத்தினாலே நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒன்று மட்டும் கவனித்துக் கொள்ளுங்க, நம்ம விடுற மூச்சு காத்து முதற்கொண்டு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீர்ணிக்கிறதுக்கு வரைக்கும் அவருடைய சகாயம். அல்லேலூயா. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மத்தியஸ்தராக இருந்து நமக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்தவர். அதனால் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
நாமெல்லாம் பயங்கரமான பாவங்களை செய்திருக்கிறோம். நம்ம மனசாட்சிக்கே நல்லா தெரியும். ஆமேனா? நாமெல்லாம் செய்யாத பாவமே கிடையாது. இந்த உலகத்தில் நாம் செய்யாத பாவங்களே இல்லை. நம்முடைய மனசாட்சிக்கே நல்லா தெரியும். நம்ம கடந்து வந்த பாதையை அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க. ஆனால் ஏனோ என்னமோ தெரியல, அவர் நம்ம மேலே அவர் இரக்கம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் நிர்மூலமாகலை. பாவத்தின் சம்பளம் மரணம். நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இப்போ நான் சொல்கிற கவனிங்களேன், ஏசப்பாவுடைய கிருபை நம்ம மேலே பரிபூர்ணமாக இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனும் பாவம் செய்கிறான். பாவத்தினாலே அவனை மரணம் தொடர்ந்து பிடிக்கிறது. அந்த மனிதன் அழிந்து போகிறான். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அழியலை அப்படின்னா என் கர்த்தருடைய சகாயம் என் மேலே பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆமேனா? அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய சகாயம் இன்னைக்கு நம்ம மேல இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஏன் பக்கம் இருக்கிறார். இந்த 124வது சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது, 1 வாசிக்கும் போது அவருடைய சகாயம் எப்பேற்பட்ட மகிமையா இருக்குது என்பதை புரிந்து கொள்ளலாம். எடுத்து வாசிக்கலாம். 1 மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இந்த ஒரு சின்ன ஒரு லாஜிக்கான இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தன்மையை, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பொல்லாங்கை கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்கள். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால், இந்த நமது பக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்முடைய சைடு, அவர் சைடு, நமது பக்கம். ஏன் பக்கம்? கர்த்தர் ஏன் பக்கம். அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மட்டும் என் பக்கம் இல்லைன்னா அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில், அவருடைய கோபம் என்ன பண்ணுதான்? எரியுதான். இந்த ஜனங்களுடைய கோபம் நம்மேல் எரிகையில் நம்ம எப்படி என்ன பண்ணியிருப்பாங்களாம்? உயிரோடவே விழுங்கியிருப்பாங்க. உண்மையா இல்லையா? நல்லா கவனிக்கணும். இந்த கோபம் என்பது பிசாசினுடைய வஞ்சகம். யாருக்கு கோபம் வரணும் அப்படின்னா சர்வ வல்லவருக்கு தான் கோபம் வரணும். ஏன்னா இந்த பிரபஞ்சமானது சர்வ வல்லவரை அறியாமல் இருக்கிறது. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவருக்கு தான் எல்லாவற்றின் மேலே அதிகாரமும் ஆளுகையும் இருக்கிறது. யாருக்கு தான் கோபம் வரணும் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு தான் கோபம் வரணும். ஆனால் இன்னைக்கு மனுஷனுக்கு கோபம் வருகிறது. இந்த கோபம் வருகிறதே, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற மனிதனுக்கு கோபம் வருகிறதே, இதுதான் பாவத்தினுடைய உச்சகட்டம். நல்லா கவனிக்கிறீங்களா? இந்த கோபம் எங்கிருந்து வருகிறது என்றால் அது பிசாசினுடைய வித்து. மனிதனுக்குள்ளே வரக்கூடிய கோபம் என்பது அது பிசாசினுடைய வித்து. இவங்க எல்லாம் எழும்பி நமக்கு விரோதமாய் சண்டை வருது. நல்லா கவனிங்களேன். நமக்கு விரோதமாய் அநேக மனிதர்கள் ஒன்று கூடி சண்டைக்கு வராங்க. அப்படி சண்டைக்கு வர்றதுக்கான காரணமே என்னன்னா நமக்குள்ள இருக்கிற பாவம். அதனால தான் விரோதங்கள் சண்டைகள்லாம் வருது. ஆனால் கர்த்தர் ஏன் பக்கம் இருக்கிறதுனாலே, அல்லேலூயா, பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். ஆக ஒரு மனுஷன் எனக்கு விரோதமாக எழும்பி கோபத்தோட வருகிறான் அப்படின்னா நான் மறிக்கணும். ஆமென். நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒரு மனுஷனுக்குள்ள கோபம் வருது அப்படின்னா அவனுக்குள்ள கொலை பாதகம் வருகிறது. அந்த கொலை பாதகத்தில் என் கூட ஒருத்தன் எதிர்க்கிறான் அப்படின்னா நான் சாக வேண்டும். ஆனால் சத்தியம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தர் நம் பக்கம் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமது பக்கத்தில் இருக்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னா என் பாவத்தை அவர் மன்னித்ததினால நான் நிற்கிறேன். கையை தட்டி இருக்க மகிமை செலுத்துவோமா? கர்த்தர், நல்லா கவனிங்க, எல்லாருக்குள்ளேயும் ஒரே பாவம் தான் இருக்குது. உலகத்தானுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எனக்கு விரோதமாய் ஒருத்தன் எழும்புறானே, அப்படி எழும்பி வர்றதே பார்த்தீங்கன்னா எனக்குள் இருக்கிற பாவம். அவன் எழும்பும் போது என்ன உயிரோடு விழுங்கி இருக்கணும்.
ஏன்னா எனக்கு யாருமே பலன் இல்லை இந்த உலகத்தில். உண்மையா இல்லையா? ஆமேனா? ஆனால் கர்த்தர் என் பக்கம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் பக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பாவத்தை எல்லாம் சிலுவையில சுமந்து தீர்த்துட்டார். அப்ப நான் நிற்கிறேன். அல்லேலூயா. நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் என் ஏசப்பாவுடைய கிருபை. அவர் என் பக்கம். எல்லா வாய்த்தன்னு சொல்லுங்க. அவர் யார் பக்கம்? ஏசப்பா என் பக்கம். எப்ப எத்தனை பேர் சந்தோஷமா இருக்குது? நல்லா கவனிங்க. தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். நான் எப்படி இருக்கிறேன்? மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் பாவியா இருக்கிறேன். அப்ப தேவனுக்கு முன்னதாக நான் நிற்க முடியாது. ஏன்னா மனுஷனுடைய கோபம் என் மேல பற்றி எரிகிறது. அந்த கோபத்தில் என்னை உயிரோடுவே விழுங்கியிருப்பான். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பக்கத்தில். எத்தனை பேர் உண்மையிலேயே உணர்றீங்க? இதை பாருங்க, இன்னைக்கு சாவுலாம் எப்படிலாம் வருதுன்னு ஒரு நியூஸ்லாம் எடுத்து பாருங்களேன். நீங்கள் செய்தித்தாள் எடுத்து வாசித்தாலும், இன்றைக்கி டிவி நியூஸ் எடுத்து வாசித்தாலோ, மரணங்கள் ஒரு மனிதனுக்குள்ள இப்படியெல்லாம் மரணம் வருமா, இப்படியெல்லாம் மரணம் வருமானு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கான ஒரே ஒரு காரணம், கர்த்தர் யாம் பக்கத்தில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யாம் பக்கத்தில் இருக்கிறதுனால தான் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நாமெல்லாம் ஒரு காலத்தில் எல்லா விதமான பாவங்களையும் செய்தோம். கோபம் எல்லாம் இருந்துச்சு நமக்குள்ள. இந்த கோபம் என்பது யாருடையது? பிசாசினுடையது. ஏனென்றால் நல்லா கவனிங்க, ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தான் நல்லா புரியும் யார் கோபப்படணும் அப்படின்னாக்கா. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 9வது சங்கீதத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தான் ஆக்சுவலாக கோபப்படணும். கோபம் எல்லாம் அவருடையது. 9வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதி உள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். எல்லாரும் சொல்லுங்க. யார் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறது? நமது கர்த்தர், நமது தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்கு தான் கோபம் வரணும். ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார், அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அவருக்கு விரோதமான பாவங்கள் நடக்கும்போது அவருக்கு தான் கோபம் வரணும், இல்லையா? அடுத்தது வாசிங்க 7வது வசனம். 9:7 கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், தம்முடைய சிங்காசனத்தை நியாய தீர்ப்புக்கு ஆயத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு மனுஷருடைய கோபத்துக்கெல்லாம் பயப்படாதீங்க. ஏன்னா கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். கோபப்படுதல் என்பது தன் சகோதரனை பகைக்கிற ஒரு கொலைபாதகம். கோபப்படுற ஒருத்தனும் கர்த்தருக்கு முன்னதாக இருக்க முடியாது. ஒரு காலத்தில் நாமும் அப்படிப்பட்ட கோபம், விபச்சார சிந்தை, அப்புறம் பொருளாசை, விக்கிரக ஆராதனை, இப்படிப்பட்ட எல்லா பாவத்தையும் பண்ணோம். உண்மையா இல்லையா? ஆனால் நாம் அழிந்திருக்கணும், உயிரோடு நாம் விழுங்கப்பட்டிருக்கணும். ஆனால் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறபடினால் நாம் இன்றைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாது இருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அவர் என் பக்கத்தில் இருந்தார்னா என் பாவங்கள், என் அக்கிரமங்கள், என் குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறார். ஒரு காலத்தில் நான் கோபமாக இருந்தேன், ஆனால் இன்னைக்கு நான் சாந்தமாக இருக்கிறேன். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ஆமென். இப்போ இயேசு ராஜா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவருக்குத்தான் அவர் நியாய தீர்ப்புக்கு தம்முடைய சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த நியாய தீர்ப்பு நாளில் அவருடைய கோபம் எப்படி இருக்கும்? வாசிங்க பார்க்கலாம். 76ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். 76வது சங்கீதம் 7ஆம் வசனம் வாசிங்க. 76ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். நீரே. நல்லா கவனிக்கணும். கோபம் கொள்ளக்கூடியதற்கு தகுதியானவர், ஏனென்றால் அவர் தான் சர்வ வல்லவர். நீர். நல்லா கவனிக்கணும். யார் தான் கோபம் கொள்ளணும்? கர்த்தர் தான் கோபம் கொள்ளணும். யார் யாரெல்லாம் கோபப்பட்டாங்களோ அவங்க எல்லார் மேலேயும் தேவனுடைய கோபம் பயங்கரமாக இருக்கும். யார் யாரெல்லாம் கோபம் கொள்ளுகிறார்களோ, சில பேர் கோச்சிக்குவாங்க. இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, இது சாத்தானுடைய ஒரு வஞ்சகம். இது சாத்தானுடைய வித்து. இந்த கோபம் என்பது அது சுயநீதி உள்ளவர்கள், சுயநீதி, நியாயப்பிரமான சுயநீதி உள்ளவர்கள். யார் கோபப்படணும் அப்படின்னா, நீர். ஏசப்பா நீரே பயங்கரமானவர். உமது கோபம் மூளும் போது உமக்கு முன்பாக நிற்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு யாரெல்லாம் கோபப்பட்டாங்களோ, ஏன் கோபம் வருது அப்படின்னா, பழி வாங்குற எண்ணம். இந்த பழி வாங்குற எண்ணத்தில் தான் எல்லாருக்குள்ளேயும் கோபம் வருது.
ஆனால் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறபடினாலே, என் பாவங்களை எல்லாம் அவர் மன்னித்தபடினாலே நான் இன்றைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். காரணம், கர்த்தர் என் பக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த கோபம் எப்படி வருகிறது என்றால், மனிதனுடைய இந்த சுயநீதியினாலே நான் ரொம்ப நீதிமான் அப்படின்னு அவன் நினைக்கிறான் பாருங்க, அதுதான் சாத்தானுடைய வித்து. அப்போ இப்படிப்பட்ட கோபம் நமக்கு விரோதமாக எழும்பும்போது அவர்கள் நம்மளை உயிரோடையே விழுங்கி இருப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என் பக்கத்தில் இருக்கிறபடினாலே நான் இன்னைக்கு வரைக்கும் நிர்மூலமாகாமல் இருக்கிறேன். இன்னொரு வசதியை வாசிக்க பார்க்கலாம். இந்த பழி வாங்குதல் யாருக்குரியது? உபாகம புத்தகம் திருப்பி கொள்ளுங்க. உபாகம புத்தகம் 32வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. இதெல்லாம் வசனத்தில் கொஞ்சம் அப்படியே ஒன்று திரட்டின்னு வாங்க. 32, 35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஏன் கோபம் வருது? பழி வாங்குறதுக்கு. நமக்கு விரோதமாக யாராகிலும் ஒருத்தர் எழும்பும் போது நமக்கே என்ன வருது? கோபம் வருது. ஆக இந்த கோபம் கொல்லுவது, இந்த பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாய் இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். ஆமெனா? அவர்களுக்கு நேரிடும் காரியம் என்ன பண்ணும்? தீவிரித்து வரும். நல்லா கவனிங்களேன். இந்த கோபம் கொள்றானே, இந்த கடும் கோபம், இந்த முகத்தில் கோபம் வருமே. யாரெல்லாம் கோபப்பட்டுக்கிறீங்க? நல்லா மைண்ட் நீங்களே கையெல்லாம் தூக்காதீங்க, நீங்களே மைண்டில் வச்சுக்கங்க. இந்த கோபக்காரனுக்கு என்ன தெரியுமா வரும்? எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 19:19. நீதிமொழிகள் 19:19 எடுத்து வாசி. கடும் கோபி ஆக்கினைக்குள்ளாவான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. கடும் கோபி என்ன ஆவான்? கவனிங்க. கடும் கோபி, யார் யாரெல்லாம் கோபப்பட்டார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது, தண்டனை இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், தேவனுடைய எச்சரிப்பின் சத்தம் வருகிறது. யாரெல்லாம் கடும் கோபம் கொண்டார்களோ அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறதாம். ஒரு காலத்தில் நாம் கூட அப்படிதான் இருந்தோம். பயங்கரமாக எல்லாரும் மேலே கோபம் கொண்டோம். அப்புறம் உலகத்தின் வாழ்க்கையில் தாறுமாறாய் ஓடிக்கொண்டிருந்தோம். நாம் என்னைக்கோ அழிந்திருக்க வேண்டும், ஆக்கினை தீர்ப்பு நமக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் கர்த்தர் யாம் பக்கத்தில் இருக்கிறபடியினாலே எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அவருடைய கிருபை என் மேலே பூரணமாக கிடைத்திருக்கிறபடினாலே நான் நிற்கிறேன். என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லாமா? கடும் கோபி ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படுவான். இந்த மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிற வேளையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்து, நான் உன் பக்கமாக இருக்கிறேன், உன் பாவத்தை எல்லாம் நீ ஒத்துக்கொள். ஆமெனா? இன்னைக்கு நம்முடைய பாவத்தை எல்லாம் ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே நான் ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லை, என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி இயேசு ராஜாவை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய சகாயம் நம்மேல பரிபூர்ணமாக இருக்கிறது. ஆமெனா? எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறது? ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இன்னைக்கு வெளியே இருக்கிறான் பாருங்க, நமக்கு விரோதமாய் எழும்புறான் பாருங்க, அவன் பக்கம் யார் இருக்கிறது தெரியுமா? இந்த கோபத்துக்கு அதிகாரியாகிய, இந்த கோபமாகிய பாவத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு அவன் மேலே இருக்கிறான், அவன் பக்கம் இருக்கிறான். இந்த பிசாசுடைய வேலை என்ன வேலைன்னா, நீ செஞ்ச எல்லா குற்றத்தையும் அப்படியே சாட்டிக்கினே இருப்பான். நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் எடுத்து சொல்லிக்கினே இருப்பான். நான் சொல்கிறது டிஃப்ரெண்ட்டாக புரிஞ்சுங்க. பிசாசுடைய வேலை என்ன வேலை? தன் சகோதரர்களை குற்றப்படுத்துறது தான் பிசாசுடைய வேலை. இந்த உலகத்தான் நமக்கு விரோதமாய் எழும்புகிறானே, அவன் யார் பக்கமாக இருக்கிறான்? பிசாசு பக்கமாக இருக்கிறான். பிசாசு அவன் பக்கமாக இருக்கிறான், சாத்தான் அவன் பக்கமாக இருக்கிறான். ஆனால் உங்கள் பக்கமும் என் பக்கமும் யார் இருக்கிறது? இயேசு ராஜா இருக்கிறார். இயேசு ராஜா என் குற்றத்தை எல்லாம் மன்னிக்கிறவர். கையை தட்டி மகிமை செலுத்துவோமே. கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார். என் பக்கம் ஏசப்பா இருக்கிறதுனால பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நின்று, அப்பா
இவனுக்காக நான் பரிபூரணமாய் நான் பலியாக இருக்கிறேன். இவன் குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவன் என்னை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நான் தான் எல்லாவற்றுக்கும் சகாயர் என்று என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனால நான் அவன் பக்கம். ஆமெனா. இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானே, அவெல்லாம் கோபக்காரன். இந்த கோபக்காரனுக்கு ஆக்கினை வரும். ஏனென்றால் அவன் பக்கம் எல்லாம் சாத்தா அவன் பக்கமா இருக்கிறான். நல்லா மைண்ட்ல வச்சுங்க. இன்னைக்கு நாமெல்லாம் தப்பி பிழைத்து விட்டோம். ஆமெனா. ஒரு காலத்தில் எல்லா விதமான பயங்கரங்களும் நமக்குள்ள இருந்துச்சு. ஆனால் நம்ம தப்பி பிழைத்து ஏசப்பாக்குள்ள வந்துட்டோம். நம்முடைய பாவத்தை எல்லாம் ஏசப்பா மன்னிச்சு நம்மை தேவனோடு கூட சமாதானத்துக்கு உட்படுத்தி இருக்கிறார். மறுபடியும் 124 சங்கீதத்தை 1 வாசிக்க இப்ப நல்லா புரியும் பாருங்க. 124 சங்கீதம். மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கம். சொல்லுங்க, யார் கர்த்தர்? யார் பக்கம்? கர்த்தர் என் பக்கம். எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. ஏசப்பா என் பக்கம், ஏசப்பா என் பக்கம். அல்லேலூயா. அவரே நம்ம பக்கமா வந்தார். ஆமெனா. அவரே நம்மை தேடி வந்து பாவத்தில் உழன்று கொண்டிருந்த நம்மை பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து, நான் உன் பக்கத்தில் தானா இருக்கிறேன், நான் உன் பக்கமா இருக்கிறேன், நான் உன் பக்கமா நான் வாய் திறந்து பேசுவேன். அல்லேலூயா. உனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுவேன். நான் உன் பக்கம், உன் பாவத்தெல்லாம் மன்னித்து விட்டேன். ஆமெனா. ஆனால் உலகத்தான் எப்படிப்பட்டவன்? பிசாசு என்ன செய்வான்னா, உனக்கு விரோதமாய் ஆட்களை எழுப்பி கோபத்தை தூண்டிக்கினே இருப்பான். கோபத்தை தூண்டி தூண்டி நம்ம மறுபடியும் பாவம் செய்ய தூண்டுவான். நல்லா கவனிங்க. நீங்கள் நாசமாக போனோன்னா ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், கோவப்படுங்க. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நாசமாகிடுவீங்க. ஏன்னா சாத்தான் உங்கள் பக்கம். ஏன்னா கோபம் கொல்லக்கூடியது சர்வ வல்லவருடைய வேலை. உனக்கு எங்கேருந்து வரலாம் கோபம்? ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என் பக்கம் இருக்கிறதுனால, அவர் எனக்காக யாவை செய்து முடித்ததுனால, அவருடைய கோபம் எரிகையில் இயேசு ராஜாவுடைய கிருபையினாலே தேவனுடைய இரக்கத்தை நாம் பெற்று இன்று வரைக்கும் நிலைத்திருக்கிறோம். ஆமெனா. அப்ப தொடர்ந்து வாசிங்களேன். கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோட விழுங்கி இருப்பார்கள். உயிரோட சாகடிச்சிட்டு இருப்பாங்க, நம்மளை விழுங்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது, அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்துமாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்துமாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்போது சொல்வதாக. இந்த தண்ணீர், வெள்ளம், கொந்தளிக்கும் சுனாமி, இது எதை காண்பிக்கிறது அப்படின்னா, நாம சிந்தனையில் நாம என்னென்னலாம் பாவம் செய்தோம்னு நம்முடைய மனசாட்சிக்கே நல்லாவே தெரியும். ஆமெனா. இந்த கொந்தளிக்கும் ஜலம் என்பது நியாய தீர்ப்பை காண்பிக்கிறது. ஆமாண்டவரே, இந்த மரண நேரத்தில் மரண திகில் ஏற்பட்டு அலறி அலறி சாவாங்களே, நல்லா கவனிங்க. இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேலே புரண்டு போயிருக்கும். நியாயம் தீர்க்கப்பட்டு, சிம்பிளா ஒரே ஒரு வார்த்தை சொன்னா, நீ நியாயம் தீர்க்கப்பட்டு உன் வாழ்க்கை பாதாளத்துக்கு நேராகி போயிருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அந்த வசந்த வாசி. நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? நாமெல்லாம் ஏசப்பா உங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு, நீர்தான் பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறீர், நீரே நீதி உள்ள நியாயாதிபதி என்று சொல்லி நாம் அவரை நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். ஆமெனா. இப்ப கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவருடைய கோபத்துக்கு நம்மை இரையாக ஒப்புக்கொடாமல் நம்மை காத்திருக்கிறார். நீங்க எல்லாம் இதை நினைச்சீங்கன்னா, ஒவ்வொரு நாளும் எத்தனையோ சத்துருக்கள் பக்கத்து வீட்டில் அல்லது இந்த கிராமத்தில் நம்ம கூட பழகினவங்க, நம்முடைய வேலை ஸ்தலத்தில் ஏதோ ஒரு சூழ்ச்சியில் அவங்க சிந்தனைக்குள்ள நம்மளை அழிக்கணுன்ற நினைப்பு வந்திருக்கும்.
சில வேளைகளில் குடும்பத்திலேயே கணவன் மனைவி பிரச்சனைகள்லாம் வரும்போது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொடூரங்கள் நடக்குது. ஆனால் ஏசப்பாவுடைய சகாயம் நம்ம இடத்துல இல்லைன்னா இன்றைக்கி நம்முடைய குடும்பமே இல்லை. ஆமேனா? கணவனுக்கு விரோதமாக மனைவி எழும்பி கணவனை எப்படி தீர்த்து கட்டலாம்? ஏன் மனைவிக்கு அவ்வளவு உக்கிர கோபம்? அந்த கோபத்துக்கு காரணம் இந்த பிசாசு. ஏன்னா கோபம் கொள்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை. அதே போல மனைவியை எப்படி தீர்த்து கட்டலாம்? சில வேளைகளில் நமக்குள்ள அப்படிப்பட்ட எண்ணெல்லாம் கூட வந்திருக்கோம். உண்மையா இல்லையா? இதை மட்டும் நீங்கள் உணர்ந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் நீ நேரு முழங்கால நின்று ஏசப்பா நீங்கள் என் பக்கத்தில் இருந்ததுனால நிற்கிறேன், கையை தட்டி இருக்க மகிமை செலுத்துவோமா? அவருக்கு ஸ்தோத்திரம், இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம். அவர் என் பாவங்களை மன்னித்தார். வேடருடைய கண்ணி, இந்த வேடன் இருக்கிறானே வேடன், இவன் தான் கோபத்துக்கு காரணக்கர்த்தா, திருடாம. இந்த வேடை என்ன செய்வான்? வலையை விரிச்சிட்டு அந்த வலையில, இப்போ நல்லா கவனிங்க, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, நமக்கு விரோதமாக என்ன தெரியுமா செய்வான்? பக்க ஆலோசனைலாம் கொடுப்பான். நமக்கு சத்துருக்களுக்கு பயங்கரமான ஆலோசனைலாம் கொடுத்து இவனை கோபப்பட வை. கோபம் மட்டும் நீ பட்டுட்டேனாவே வச்சுக்க, உன் அழிவு ஈஸியாக வந்துடும். அப்போ பிசாசு என்ன செய்வான்னா, முன்னாடி முற்காலத்தில் நமக்குள்ளேயும் இப்படிப்பட்ட கோபங்கள் எல்லாம் தூண்டி 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 விட்டான். ஆனால் ஏசப்பா நம்ம பக்கம் வந்ததுனால இன்னைக்கு நமக்குள்ள ஒரு சாந்த குணம் நமக்குள்ளே இருக்கிறது. கிறிஸ்தவங்க அப்படின்னாவே பொதுவாகவே உலகத்தில் என்ன பார்ப்பாங்கன்னா, ஒரு சாந்தத்தை எதிர்பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் கிறிஸ்தவங்கப்பா, அவங்கெல்லாம் கோபமே பட மாட்டாங்க, அவங்க முகத்தில் பாரு ஒரு பிரகாசத்தை பாரு அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா இன்னைக்கு நமக்கு என்ன இல்லை? கோபம் இல்லை. ஏன்னா ஏசப்பா யாரு பக்கம்? நம்ம பக்கமா? அல்லேலூயா. வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. அல்லேலூயா. நம்ம எல்லாம் பகைத்திருப்போம். இந்த பகைக்கு காரணம் என்னவென்று சொன்னால், இதுதான் கொலைபாதகம். இதுதான் யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். எடுத்து மறுபடியும் அந்த வசனங்களை எடுத்து வாசிங்க. 1 யோவான் நிருபம் 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிங்க. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே சாவு வருது. இல்ல எல்லாம் கவனிக்கிறீங்களா? மனிதனுக்கு ஏன் சாவு வருது தெரியுமா? அவன் பட்ட கோபம். மனிதனுக்கு ஏன் சாவு வருது அப்படின்னா, அந்த கோபம் தான் மனிதனுக்கு சாவுக்கான காரணம். தன் சகோதரரில் அன்பு கூறாதவன் மரணத்தில் என்ன பண்றானா? நிலை கொண்டிருக்கிற. இந்த கோபத்தினுடைய அஸ்திபாரம் எது? நான் உங்களுக்கு பல முறை சொல்லிட்டேன், இதெல்லாம் மைண்டில் வச்சு. கோபத்தினுடைய அஸ்திபாரம் என்னது? இதெல்லாம் மறக்கிற விஷயமா இது? ஏன் மனுஷனுக்கு கோபம் வருது சொல்லுங்க பார்க்கலாம். மனிதனுக்குள் இருக்கிற பயம். இந்த பயத்தினுடைய வேர் எது என்றால் வெட்கம். இதுதான் ஏதேனில் பிசாசு மனிதனுக்குள்ளே கொடுத்த பயங்கரம். தன் சகோதரனை பகைக்கிற. உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனுமே கோபத்தில் இருக்கிறான். இந்த கோபம்தான் மனிதனுடைய மரணத்துக்கு காரணம். தன் சகோதரனிடத்திலே அன்பு கூறாமல் கோபம் கொள்ளுபவன் அவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 15 வசனம். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். யாரெல்லாம் எனக்கு என் மனசுக்குள்ள யாரு மேலேயும் பகையே இல்லை அப்படின்னு யாருன்னா சொல்ல முடியுமா? ஏன் மனிதனுக்கு சாவு வருது தெரியுமா? ஏன் மனிதனுக்கு வியாதி தெரியுமா? அவனுக்குள்ள வருகிற கோபத்தினாலே. அன்பான தேவஜனமே, நாம் ஒரு காலத்தில் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத காலத்தில் இப்படிப்பட்ட கோபத்துக்கு உள்ளாக நாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். எல்லா பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். தன் சகோதரனை பகைக்கிற எவனும் எப்படிப்பட்டவனா? மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனோ அவனுக்குள் நித்திய ஜீவன் நிலைத்திராது. அவனுக்குள்ள மரணம் வந்துடும்.
கிறிஸ்தவர்கள் என்றாலே சாந்த குணம் உள்ளவர்கள். அவங்க கோபப்பட மாட்டாங்க, எல்லாவற்றையும் ஏசப்பாவுடைய பாதத்தில் இறக்கி வச்சிருவாங்க. பயங்கரமான போராட்டங்கள்லாம் யாருக்கு வரும்னா கிறிஸ்தவர்களுக்கு தான் வரும். அவங்க கோபப்பட மாட்டாங்க. ஏசப்பா நீரே நீதி உள்ள நியாயாதிபதி, பழி வாங்குதலும் பதில் செய்வதும் உம்முடைய கையில் இருக்குது ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விடுவார்கள். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் நிர்மூலமாகாதிருக்கிறது உங்க கிருபை ஏசப்பா என்பதை உணர்ந்தவர்கள் தான் இந்த கிறிஸ்தவர்கள். 22ஆம் சங்கீதத்தில் இந்த சாந்த குணமுள்ளவர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 22ஆம் சங்கீதம் 25, 26 வசனங்கள். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன், அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். எல்லாம் கவனிங்க, என்ன பண்ணுவாங்களாம்? போஜனம் புசிக்கிறது என்பதுதான் தேவராஜ்யம். இந்த புசித்து திருப்தி அடைதல் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசியங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் ரகசியங்களை தியானிப்பது தான் புசித்து குடித்து திருப்தி அடைவது. அவர்கள் தான் சபையில் ஒருமனப்பட்டு இந்த சகோதர சிநேகத்துக்குள்ள புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். அல்லேலூயா. ஏசப்பாவை ஏத்துக்கினவங்க சாந்த குணமுள்ளவர்கள். என்ன குணமுள்ளவர்கள்? எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஏசப்பாவை ஏத்துக்கினவங்களா என்ன குணம்? ஏன்னா இப்ப ஏசப்பா யார் பக்கம்? என் பக்கமா இருக்கிறார். என் குணங்கள் எல்லாம் அவரை மாற்றி விட்டார். என் பாவத்துக்காக அவர் சிலுவையில் பலியாகி எனக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறார். அப்பா நான் இவன் பக்கமா இருக்கிற ஆண்டவரே, நான் இவள் பக்கமா இருக்கிறேன், இவருடைய பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். இப்போது நமக்குள்ள சகோதர சிநேகம் வந்து விடுகிறது. யாருடைய கோபத்தையுமே நம்ம தூண்ட மாட்டோம். சில பேரை பார்த்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அப்படி இருந்தாவே சில பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. உடனே அந்த வீட்டுக்குள்ளே போய் எதையாகிலும் இல்லாத பொல்லாத சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே கோபத்தை உண்டு பண்ணி, சண்டையை உண்டு பண்ணி, போராட்டத்தை உண்டு பண்ணி பேயின் குடும்பமாக அந்த குடும்பத்தை மாற்றிடுவாங்க. அன்பாய் சொல்லுகிறேன், நல்லா கவனிங்க. இந்த சாந்த குணமுள்ளவர்கள் யாரென்றால் கிறிஸ்து சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்துவின் குணாதிசயம். ஆக இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள கோபம் இருக்குமே ஆனால் மூடனுடைய இருதயத்தில் கோபம் குடிகொண்டிருக்கும். ஆனால் நீதிமானுடைய இருதயத்தில் சாந்தம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பிரசங்கின் புத்தகம் 7:9 வாசிக்க பார்க்கலாம். பிரசங்கி 7:9. கொஞ்சம் வேகமா வாங்க, வாசி. பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. எப்பா உன் மனசுல சீக்கிரமா கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும்னா கோபம் வாழ்ந்து கொண்டிருக்கும். யாரெல்லாம் இப்போ சபையில இருந்து கோபப்படுறீங்க? நீ ஒரு மூடன். என்ன மூடன்? புத்தி இல்லாதவன். உனக்கு எதுக்குடா கோபம் வரணும்? அம்மா உனக்கு எதுக்கு கோபம்? எதை நீ படைச்ச? எதை நீ கொண்டு வந்த? எதை நீ கொண்டு போற? எதுக்கு உனக்கு கோபம்? இதெல்லாம் பிசாசின் பிள்ளைகள். ஆமென். ஆனால் கர்த்தர் நம்மை தேடி வந்தார், நம்மை சாந்த குணமுள்ள மாற்றியிருக்கிறார். எல்லாவற்றையும் ஏசப்பாவுடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டோம். அல்லேலூயா சொல்லுவோமா? நமக்குள்ள இப்போ வசனம் இருக்கிறது. நாம் புசித்து குடிக்கிறோம் என்று சொல்லுவது இயேசு ராஜாவினுடைய வார்த்தையின் வல்லமை நமக்குள்ளே இருக்கிறது. ஆமேனா? இப்போ நமக்குள்ள எல்லாமே சாந்தமாக தான் வெளிப்படும். இந்த சாந்த குணம் தான் நமக்கு தேவை. நம்மளும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தோம், பாவத்தில் விழுந்து கிடந்தோம். 1 யோவான் நிருபத்தில் நம்மை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 யோவான் நிருபத்தில் 2ஆம் அதிகாரத்தில் 9 வாசிக்கணும். இப்ப எல்லாம் வாசிப்பாங்களா? ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். எப்பா உன் மனசுக்குள்ள ஒன்று அன்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா உன் மனசுக்குள்ள கோபம் இருக்கணும். கோபம் குடிகொள்ளும் என்றால் உன்னை அழித்து விடும். அந்த மனிதன் அழிந்து விடுவான். ஆனால் நீ அன்புள்ளவன் அப்படின்னு சொன்னா உனக்குள்ள பகை இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? சொல்லுங்க, என்ன இருக்கக்கூடாது?
பகை இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு எத்தனையோ மனிதர்கள் நம்மை பகைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் நிற்கிறோம். அது தேவ கிருபை, இயேசு ராஜாவின் கிருபை. தொடர்ந்து வாசிக்கலாம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் இடரல் ஒன்றுமில்லை. இவன் தான் சாந்த குணமுள்ள கிறிஸ்தவர்கள். நாம் தான் அவர்கள். ஆமேனா? எல்லாருமே சாந்தமா இருக்கிறோமா? எல்லாருமே அன்பா இருக்கிறோமா? ஏன்னா ஏசப்பா யார் பக்கம்? ஏசப்பா என் பக்கம். ஆமேன். என் குணத்தை எல்லாம் மாத்திட்டார். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவம் என்பது சுபாவ மாற்றம். இது வெளிப்புற தோற்றம் மாற்றம் அல்ல. ஏதோ ட்ரெஸ்ஸில் மாறுறது இதெல்லாம் தேவை, நகநட்டு எடுக்கிறது இதெல்லாம் தேவை. ஆனால் அது மேலே கண்ணை வைக்கக்கூடாது. கிறிஸ்தவம் என்பது சுபாவ மாற்றம். சுபாவ மாற்றம். கோபக்காரனாய் இருந்த நான் இப்போ சாந்த குணமுள்ளவனாய் மாறி இருக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவம். தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியினால் தான் போகும் இடம் இன்னது என்று அறியாதிருக்கிறான். இவன் தான் பாவி. இவன் தான் தன் சகோதரனை பகைக்கிறவன், காரணமில்லாமல் பகைக்கிறவன். நம்ம நன்மை செஞ்சிருப்போம். நல்லா கவனிங்களேன். இவன் இருள போறவன், தான் போகும் இடம் என்னதென்று தெரியல. இயேசு ராஜாவை கண் முன்னாடி வைக்கல. இவன் தான் கோபப்படுவான். ஆமேனா? முன்னொரு காலத்திலே நாம் அப்படி இருந்தோம். ஆனால் இன்றைக்கு 12ஆம் வசனம், பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? எல்லா பாவத்தையும் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். என் பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். இயேசு கிறிஸ்து என் பக்கம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் என்று அறிக்கை செய்கிற உங்கள் பக்கமாக இயேசு இருக்கிறார். நீங்கள் செய்த அத்தனை பாவங்களும் இயேசுவின் நாமத்தில், வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் எனக்கு சகாயம் இருக்கிறது. நான் சகாயம் பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சகாயர் என் பக்கத்தில் இராவிட்டால் என்றைக்கோ நான் செத்திருப்பேன். எத்தனை பேருக்கு சூனியெல்லாம் வச்சுக்கிறாங்க? எத்தனை பேருக்கு சூனியெல்லாம் வச்சு மந்திரம் பண்ணி அவனை அழிச்சிடணும். இது பயங்கர உள்ளுக்குள்ளே வஞ்சகத்தை வச்சுக்கணும். ஹலோ ஹாய் அப்படின்னு கையை காட்டு போய் சஸ்பென்ஸாக போய் சூனியம் வைப்பான். இந்த சூனியத்தின் ஆவி இதெல்லாம் பாவம். நல்லா கவனிக்கணும். உனக்குள்ள பாவம் இருக்குமே ஆனால், உன் வீட்டுக்குள்ள பாவம் இருக்குமே ஆனால், உன் வீட்டுக்குள்ள கோபம் குடிகொண்டிருக்குமே ஆனால் உன்னை விழுங்கி இருக்கும். ஆனா இயேசு ராஜா என் பக்கமா இருந்து அவர் நாமத்தில் என் பாவத்தெல்லாம் மன்னித்து பிதாவிடத்தில் பரிந்து பேசினபடினால் நான் நிற்கிறேன். ஆமேனா? காரணம் இல்லாமல் என்னை பகைக்கிறாங்க ஆண்டவரே. சாத்தான் பக்கத்தில் இருக்கிறான். அவன் பண்ண பாவத்தை எல்லாம் தூண்டி தூண்டி விடுவான். பிசாசுடைய வேலையே நீ அந்த ரங்கத்தில் பண்ண பாவத்தை எல்லாம் தேவன்கிட்ட போய் சொல்லுவான். ஆண்டவரே இவன் இந்த மாதிரி பாவத்தெல்லாம் செஞ்சுக்கிறான், அப்பனா இவன் மேலே தண்டனை வரணும், இவன் சாவணும் அப்படின்னு சொல்லி பிசாசு என்ன செய்வான்? அவன் பக்கமாக இருந்து என்ன செய்வான்னா அவனை தூண்டி தூண்டி விடுவான். 109ஆம் சங்கீதம் திருப்பிங்களேன். இந்த பொல்லாத கூட்டம் நமக்கு விரோதமாக எப்படி எழும்பும் எடுத்து வாசிப்பாங்களாம். 109ஆம் சங்கீதம் 1 வாசிங்களேன். நான் துதிக்கும் தேவனே, நான் துதிக்கும் தேவனே. ஏன்னா ஏசப்பா என் பக்கம். அல்லேலூயா. அவர் எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்து என் பாவத்தை எல்லாம் அவர் நாமத்தில் மன்னித்து இருக்கிறார். அதனால நான் துதிக்கும் என் இயேசு ராஜனே, மௌனமாய் இராதேயும். துன்மார்கனுடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் என்னுடனே பேசுகிறார். என்ன நாவு? திருட்டு நாக்கு. எல்லா வயத்தன் சொல்லு. என்ன நாவு? திருட்டு நாக்கு. முன்னாடி நமக்கு இருந்துச்சு. ஆமேனா? இன்னைக்கு ஏசப்பா என் பக்கம். அல்லேலூயா. என் நாவு இப்ப ஜீவ ஊற்று. ஆமேனா? கவனிங்களேன். இந்த கோபம் எப்படி ஆரம்பிக்குது? கோபம் எங்க ஆரம்பிக்குது? பேச்சில். எதுல? இப்பங்க 2 பேர் நல்லா பேசினே இருப்பாங்க. கவனிங்களேன். 2 பேர் நல்லா பேசினே இருப்பாங்க. அந்த பேச்சில் இந்த கபடு உள்ள வரும். பிசாசுடைய வஞ்சகம் அங்கே உள்ள வரும். அந்த பிசாசுடைய வஞ்சகம் உள்ள வந்ததையுமே அந்த சுயம் வேலை செஞ்ச உடனே அந்த வார்த்தை அப்படியே ஒன்னோட ஒன்றா அப்படியே கடுமையான வார்த்தைகள் வரும். ஏன்னா உள்ளுக்குள்ள ஓடுகிற அந்த ஜலம்
அந்த நினைவுகள் எல்லாம் பொல்லாத நினைவு. கள்ள நாக்கு. என்ன நாக்கு? நமக்கு விரோதமாக எழும்புகிற இந்த பொல்லாத கூட்டத்தார், நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் கள்ள நாவு. அவங்க என்ன செய்வாங்கன்னா, வார்த்தையை தூண்டி விட்டதும் கோபம் வர ஆரம்பிக்கும். கோபம் ஆரம்பிக்கும். வார்த்தை தான் கோபத்தை. சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போவாது. அதனால் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பேசுனீங்கன்னா அது நல்லா இருக்கும் இல்லையா? இப்போது முதல்ல அந்த வார்த்தை தான் என்ன பண்ண, சண்டையை கிளப்புது, கோபத்தை கிளப்புது. கோபம் வந்தது சண்டை நடக்க ஆரம்பிக்க, சண்டை போட ஆரம்பிப்பாங்க. சண்டை என்பது தேவன் அருவருக்கிற ஒரு பொல்லாத பாவ காரியம். ஏன்னா தேவன் அன்பாக இருக்கிறார். சகோதர சிநேகத்தை அவர் நாடுகிறார். சகோதர சிநேகத்தை நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் வெளியே இருக்கிற உலகத்தில் இருக்கிற எனக்கு விரோதமாக எழும்புகிற இவர்கள் கள்ள நாவனால் பேசுகிறான். அத்தே அப்படின்னு பின்னாடி போய் சூனியம் வைக்குது இல்லையா? என்னடா நாக்கு, உன் நாக்குக்கு நரம்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு தாறுமாறாக பேசுது. ஹலோ ஹாய் நண்பா அப்படின்னு சொல்லிட்டு போவான். போயிட்டு சூனியம் வைப்பான். அவன் அப்படியே சஸ்பென்ஸாக சாகணும். உள்ளுக்குள்ளே அவ்வளவு கோபங்கள் நம்மை சுற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. தேவ ஜனமே, உனக்கு தெரியல தேவ பாதுகாப்பு உன்னை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது என்று உனக்கு தெரியல. கள்ள நாக்கு அவனுக்கு இருக்குது. பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னோட போர் செய்கிறார்கள். யுத்தங்கள் நடக்கிறது வீட்டில். உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், நீ கோபம், உங்க வீட்டுக்குள்ள கோபம் இருக்குமே ஆனால், ஒரு வீட்டுக்குள்ள சண்டை போர் நடக்குமே ஆனால் அது சுடுகாடு. அங்க பேய் இருக்கிறான். பேய் அவன் பக்கத்தில் இருக்கிறான். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்களேன். இந்த கோபம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு வேதம் சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். சரி, கோபத்துக்கு எது காரணம்? கடுஞ்சொற்கள். எல்லாம் சொல்லுங்க, என்னத்துக்கு என்ன காரணம்? கடுஞ்சொற்கள். இப்போ நம்மளை கோபத்தை தூண்டுவான். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வந்து இவனை கோபத்தை தூண்டி இவனை சீண்டி சண்டை போட வச்சு, ஆமென், கடுஞ்சொற்கள், கோபம், சண்டை. நீ சண்டை போட்டனா அதை வீடியோ எடுத்து அதை எத்தனை நல்ல ஆதாரத்தோடு பாரு இவன் என்ன பண்ணான் பாருன்னு ஒன்று என்ன பண்ணணும், இப்படி பண்ண வைக்கணும். இதெல்லாம் இன்னைக்கு பயங்கரமான சூழ்ச்சிகள்லாம் நடக்குது. நமக்கு விரோதமாக எழும்புகிற இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இப்படிப்பட்ட கடுஞ்சொற்களை, வார்த்தைகளை பேசி கோபத்தை எழுப்புறான். இதே 15ஆவது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்களேன். இப்போது பாருங்க, கடுஞ்சொற்கள் என்ன உண்டாக்கிருச்சு? கோபத்தை உண்டாக்கிருச்சு. ஆமேனா? கடுஞ்சொற்கள் என்னத்தை உண்டாக்கிருச்சு? கோபத்தை உண்டாக்கிச்சு. இப்ப கோபம் என்ன பண்ணுது பாருங்க. 18 வாசிங்க. கோபக்காரன் சண்டை எழுப்புறான். நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். அல்லேலூயா. இந்த நீடிய சாந்தம் உள்ளவன் தான் யாருன்னா ஏசப்பா என் பக்கம். அல்லேலூயா. ஏன் ஏசப்பா என் பக்கம்? எனக்காய் பரிந்து பேசின நாமம், எனக்காக சிலுவையில் யாவை செய்து முடித்த நாமம், அவர் கிருபையாலே நிற்கிறேன்னு சொல்றவன் தான் இந்த சாந்த குணமுள்ளவன். இந்த சாந்த குணமுள்ளவன் பார்த்தீங்கன்னா, சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆவி என்ன செய்யும்னா அப்படியே உள்ளம் பரிதவிக்கும், உள்ளம் கொதிக்கும். யாராவது சண்டை கண்டா போட்டு பிரச்சனை வச்சு ஐயோ அப்படியே பரிதவிப்பாங்க. அந்த சாந்த குணம். சண்டையெல்லாம் வேணாம், அவங்க வந்தாங்கன்னாவே சண்டையெல்லாம் அப்படியே அமர்ந்துடும். ஆனால் சில பேர் அந்த கடுங்கோபி இருப்பான். அவன் உள்ள என்ட்ரானானவே நல்லாகிறதெல்லாம் அப்படியே நாசமாக்கிட்டு போயிடுவான். கோபத்தை கிளப்பிட்டு போயிடுவான். இந்த கோபக்காரன் சத்துருவானவன். ஆக கடுஞ்சொற்கள் உனக்குள்ள வார்த்தை இருக்குமேயானால் நீ சாந்த குணம்லாம் இருப்பாய், பகை இருக்காது. தேவனுக்கு தேவை சாந்த குணம், அந்த அன்பின் குணம் அங்கே தேவனுக்கு தேவை என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்பான தேவஜனமே, இப்போ 109ஆம் சங்கீதத்தை பற்றி மறுபடியும் வாசிங்களேன். அந்த வசனத்தை 3ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். பகை உண்டாக்கும் வார்த்தைகளால் என்னை சூழ்ந்து கொண்டு முகாந்தரம் இல்லாமல் என்னுடனே போர் செய்கிறார்கள். காரணமே இல்லை, திடீர்னு சண்டை பிடிப்பான். நம்ம ஆளு பார்த்துக்கிறீங்களா? நம்ம மேல தவறே இருக்காது. கர்த்தர் என் பக்கத்தில் இல்லைன்னா அவன் விழுங்கி இருப்பான். அல்லேலூயா.
அல்லேலூயா. எனக்காக என் கர்த்தர் பரிந்து பேசலனா, தேவனுடைய இரக்கத்தை என் மேல கொண்டு வரலனா, முகாந்தரமே இல்லை, காரணமே இல்லை. காரணமே இல்லை என்கிட்ட போருக்கு வரான். அவருடைய சகாயம் என் மேல இல்லைனா அவன் என்னை உயிரோடே விழுங்கி இருப்பான். அடுத்து சொல்றாரு, நல்ல வசனம், என் சிநேகத்துக்கு நல்லா கவனிங்க, என் மேல காரணமே இல்லை, சண்டைக்கு வரான், என்னை விழுங்க பார்க்கறான். அடுத்தது, நான் சிநேகிக்கிறேன், நான் விரும்புகிறேன், எல்லாருமே அன்பா இருக்கு நான் விரும்புறேன், அண்ணன் தம்பி சகோதரர்கள் எல்லாம் ஒன்னா இருக்கு நான் விரும்புறேன், என் சிநேகம் பாராட்டுறேன், நல்லதுதான் செஞ்சேன், ஆண்டவரே நல்லதுதான் செய்றேன். ஆனால் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள். நானோ ஜெபம் பண்ணி கொண்டுகிறேன். கையை விட்டுறாமேன்னு சொல்லாமா? அன்பான தேவ ஜனமே, உனக்கு எப்படிப்பட்ட விரோதங்கள், நீ தான் சிநேகித்த, நீ அன்பு கூர்ந்த, நான் அன்பாய் சொல்கிறேன், அவன் கோபத்தை தூண்டி விடுவான், கோபத்தை கிளப்ப. அவன் நானும் மனுஷன் தானே, நானும் எவ்வளோ நேரம் பொறுப்பேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவுட் ஆகிட்டீங்க, நீங்கள் கிறிஸ்தவத்தில் அவுட் ஆகிட்டீங்க. எவ்வளவு தூண்டி விட்டாலும் நான் கையை தேவனுக்கு நேராக உயர்த்தி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். என் ஆண்டவரே என் மேல நீ கிருபையாயிரும். இதுதான் சாந்த குணமுள்ள இயேசு கிறிஸ்து என் பக்கம் இருக்கிறார்னு சொல்றவர்களுடைய வாழ்க்கை. இவர்களுக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்கின இயேசு ராஜா கிட்ட உதவி வரும். எந்த மனுஷனுடைய உதவியை நாட மாட்டான். முழங்கால நின்று என் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். எவ்வளவு விரோதமாய் உங்களுக்கு விரோதமாய் எழும்பினாலும் நன்மை. அது பாருங்க, 3வது வசனத்தில் சொல்றாரு, எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை, எந்த ஒரு காரணமும் இல்லை, என்னை விழுங்க பார்க்குறான். 4வது வசனம் சொல்றாரு, நான் சிநேகிக்கிறேன், நான் அவர்களை நேசிக்கிறேன், ஆனால் என்னை விரோதிக்கிறான். அடுத்தது 5வது வசனத்தில் நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை, நான் நன்மை செய்திருக்கிறேன், நான் நன்மை செய்கிறேன், எனக்கு ஒன்றுமே புரியல ஆண்டவரே, நான் நன்மை செய்கிறேன், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு நான் நன்மை தான் செய்கிறேன், ஆனால் அவர்கள் என்னை பகைக்கிறார்கள். சிநேகத்துக்கு பதிலாக என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். அவனுக்கு மேலாக துஷ்டனை ஏற்படுத்தி வையும் சாத்தான் அவன் பக்கம். அல்லேலூயா. சாத்தான் யார் பக்கத்தில் இருக்கிறானோ, சாத்தான் வேலை என்ன வேலை? நீ என்னென்னலாம் குற்றம் செஞ்சியோ அத்தனையோ தேவன்கிட்ட போய் சொல்லுவான், தேவன்கிட்ட போய் குற்றப்படுத்துவான். ஆண்டவரே நான் பல முறை சொல்லிட்டேன், உன் பாவத்தை மட்டும் நீ பார்த்துக்க, யார் பாவத்தையும் பார்க்காத. இன்னொருத்தனை குற்றப்படுத்துறது சாத்தானுடைய வேலை. சாத்தான் என்ன செய்வான்? நாம் எல்லாரும் பாவிகள், ஆமேனா, நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். ஆனால் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறதுனால என்னுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு, என்னுடைய மிருதலுக்காக அவர் காயப்பட்டு, அவருடைய கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அவர் எனக்காக பரிந்து பேசுகிறபடினால் நான் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிறேன். ஆனால் எனக்கு விரோதமாய் நான் முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைக்கிறான். நன்மை செய்திருக்கிறேன், என்னை பகைக்கிறான். நான் சிநேகிக்கிறேன், என்னை பகைக்கிறான். அப்படி இருந்தும் நான் நிற்கிறேன்னா கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறதுனால நான் தேவ கிருபை பற்றி நிற்கிறேன். சாத்தான் அவன் பக்கத்தில் இருக்கிறான். இவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்திலேயே சண்டையை உண்டு பண்ணி, பிரச்சனையை உண்டு பண்ணி, போராட்டத்தை உண்டு பண்ணி, அந்த வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு விகற்பமாக, அவ்வளவு அகோரமாக, அவ்வளவு வல்கராக பேசி கோபத்தை தூண்டி விடுவாங்க. ஆனால் சாந்த குணமுள்ளவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் இயேசு கிறிஸ்து தம் பக்கத்தில் இருக்கிறதுனால அவங்க இந்த கோபத்தை எல்லாம் அடக்கி அவ்வளவு சாந்த குணத்தில் இருப்பார்கள். அன்பானவர்களே, ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்திருக்கலாம். இன்னமும் என் சுபாவம் மாறல அப்படின்னு சொல்லி யாராக இருப்பீங்கன்னா அன்பாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு ஏசப்பா உங்கள் பக்கத்தில் வச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நிர்மூலம் ஆகாது இருக்கிறது ஏசப்பாவுடைய கிருபை, அவருடைய சகாயம் உங்கள் மேலே இருக்கிறதுனால நாம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுடைய பிரமாணமே என்ன தெரியுமா? பகை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய இந்த நியாய பிரமாணத்தில் கவனிங்க, இந்த பகை மாத்திரம் இருக்கக்கூடாது, அன்பு இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு
நீ யாரு மேலே கசப்பில்லாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏசப்பாவுடைய சகாயம், அவருடைய தயவு எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் தொடர்ந்து வாசிங்களேன் 7ஆம் வசனம். அவன் நியாயம் விசாரிக்கப்படும் போது குற்றவாளியாக கடவன். அவன் ஜெபம் பாவமா. சில பேர் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்து சர்ச்சில் இருப்பாங்க, சுபாவெல்லாம் மாறாது. ஆனால் ஆண்டவரே அவன் நாசமா போட்டோம், இவன் இப்படி போட்டோம் அப்படி போட்டோம், அந்த ஜெபமெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார், அது பாவம்ன்றாரு. நான் என்ன சொல்றேன்னா, உன் பாவத்தை உணர்ந்து நீர் என் சகாயரா இருக்கிறீங்க, நீங்க ஏன் பக்கமா இருக்கிறீங்க என்பதை மாத்திரம் நீங்கள் உணர்ந்து ருசிப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த சத்துருக்களை கர்த்தர் பார்த்து அவன் மேல எல்லா குற்றத்தையும் சுமத்துவார். ஏன்னா சாத்தா அவன் பக்கம். ஆமெனா? சாத்தா யார் பக்கம்? அவன் பக்கம். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற பக்கம் சாத்தா இருந்து அவன் என்ன செய்வான்னா குற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பான். ஆக நமக்கு என்ன தேவை என்றால், சாந்த குணம் உள்ளவர்களாய் எப்பேற்பட்ட குற்றவாளிகளாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த சூழ்நிலையை நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்குள்ளே இருக்க வேண்டும். நல்லா கவனிக்கணும். இப்போ ஒரு மகிமையான ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களேன். நீதிமொழிகள் 19 மனுஷனுடைய 11 எல்லாம் அந்த வசனத்தை வாசிப்பாங்களா? மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கும் குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. அல்லேலூயா சொல்லுங்க. சாந்த குணம். ஆமெனா? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நமக்கு என்ன குணம் இருக்கு? சாந்த குணம் இருக்கிறது. இது என்ன செய்யும்? மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை அடக்கிவிடும். விவேகம் என்றால் ப்ரூடன்ட், அதாவது முன் ஜாக்கிரதையா இருப்பது. ஏன்பா கோவப்பட்ட? சில பேர் பார்த்தீங்கன்னா, நானும் எவ்வளோ இருந்தால் பொறுமையாக இருக்கிறது, அதனால தான் எனக்கு கோபம் வந்துருச்சு அப்படின்னுவாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆவிக்குரிய முதிர்ச்சி இல்லை. நான் உங்களுக்கு ஒரே சம்பவத்தை மாதிரி சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நானும் எவ்வளோ தான் பொறுமையாக இருப்பேன். கிறிஸ்தவர்களாகிய நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய், சகோதர சிநேகம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏசப்பா என் பக்கம். ஆமெனா? நான் இன்றைய வரைக்கும் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை. என் பாவத்தெல்லாம் மன்னித்து எனக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும் போது அவன் பற்களுக்கு என்னை இரையாக ஒப்புக்கொடாமல் என்னை காக்கிறவர் என் கர்த்தர். அதனால அவர் என்னை விசாரிக்கிறவர் ஆனபடியால் என் கவலைகள், என் பாரங்கள் எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நான் அவரையே நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருப்பேன். இதுதான் சாந்த குணம். அப்போ கோபத்தை யாரால் அடக்க முடியும்? இதை மாத்திர சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கோபத்தை யார் அடக்குகிறான்? மனுஷனுடைய விவேகம். விவேகம் அப்படின்னா என்னது? நான் சொன்னேன்ப்பா, முன் ஜாக்கிரதை. எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? முன். இந்த விவேகிக்கு இந்த பேச்சு எங்கேயோ போகுதே, இந்த சம்பவம் வேற எங்கேயோ கொண்டு போகுமே. நல்லா கவனிங்க. இவன் எதிர்காலத்தை கணிக்க கூடியவன். அடுத்தது என்ன நடக்க போகுது? இவன் ஒரு தீர்க்கதரிசி. இந்த விவேகி என்பவன் அறிவுள்ளவன். இந்த விவேகிக்கு நல்ல அறிவு இருக்கும். ஏனென்றால் இந்த அறிவுள்ளவனுக்கு நல்ல புத்தி இருக்கும். இந்த புத்திமானுக்கு நல்ல ஞானம் இருக்கும். இந்த இடத்துல விவேகி என்று சொல்லுவது முதல்ல ஞானமும், இரண்டாவது புத்தியும், மூன்றாவது அறிவும், நான்காவது விவேகமும். ஒரு இடத்துல பிரச்சனை ஏற்படுதுன்னா இவன் கரெக்டாக கெஸ் பண்ணுவான். கரெக்டாக கெஸ் பண்ணுறது சொல்ல, கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக கொடுத்து, ஓகே இந்த இடத்துல இப்படி பேசினா இப்படி நடந்தா இங்கே பிரச்சனை வரும், இங்கே பகை வரும். என் தேவனுக்கு பகை தூரமாச்சே, கோபம் கொள்ளுவது தேவனுக்கு அருவருப்பாச்சே, சகோதர சிநேகம் அல்லவா என் தேவனுடைய இரக்கம் என்று சொல்லி சகோதரர்களுக்குள்ளே பகை உண்டாக்கக்கூடிய காரியம் வரத்துக்கு முன்னதாகவே இந்த விவேகி என்ன செய்வான்னா, கோபத்தை அப்படியே அடக்கி, கோபத்தை அப்படியே காண்பிக்கவே மாட்டான். அப்படியே அந்த தேவனுடைய வார்த்தையின் வல்லமை அவனுக்குள்ளே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம். அந்த ஞானத்தை செயல்படுத்துவது புத்தி. கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துவது புத்தி. இந்த ஞானவான் தான் புத்தி உள்ளவன். நல்ல கவனிங்க. ஞானம், கர்த்தருக்கு பயப்படுற அந்த பயம். நீதிமொழிகள் 16 20 21 வாசிப்பாக்கலாம். நீதிமொழிகள் 16 20 21. இருதயத்தில் இல்ல 20 21. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான். நம்ம கவனி, இந்த விவேகித்தான் சாந்த குணம் உள்ளவன். நாம் தான் இந்த சாந்த குணம் உள்ளவர்கள் விவேகி. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கணும். அவனுக்கு நல்ல கவனிங்க, முடிவு ரிசல்ட் நல்லா தெரியும்.
இந்த விவேகிக்கு ரிசல்ட் நல்லா தெரியும். இவன் எப்படிப்பட்டால் தேவனுடைய பார்வையில் இது எங்க முடியும், தேவனுடைய பார்வையை உடையவன் தான் இந்த விவேகி. தேவனுடைய இருதயத்தை உடையவன் தான் இந்த விவேகி. தேவனுடைய இருதயம், நான் சொல்ற வார்த்தை பயங்கர பவர்ஃபுல் வார்த்தை. இந்த விவேகி எப்படிப்பட்டவன் என்றால் தேவனுடைய இருதயத்தை உடையவன், விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன். தாறுமாறா போயிட்டு இது பிரச்சனையில் போய் முடியும்னு தெரியும், ஆனால் சில பேர் வேணும்னு அந்த சண்டையில் போய் நிற்பாங்க. ஆனால் இயேசுராஜா எப்படிப்பட்டவர் என்றால் அவர் கர்த்தருக்கு பயப்படுவது அவருக்கு உகந்த வாசனையாக இருந்தது. அவர் கூக்குரலிடவும் இல்லை, அவருடைய சத்தம் வீதியிலே கேட்கப்படவும் இல்லை. சில பேரை பார்த்தீங்கன்னா சத்தமாக பேசுவாங்க, தொண்டையெல்லாம் அருந்து போயிருக்கும். ஏசப்பா தெருவில் நின்று சத்தம் போட்டு பேசலையாம், ஏனென்றால் அவருக்கு தேவனுக்கு பயப்படுற பயம், அந்த ஞான இருதயம் இயேசு ராஜாவுக்கு இருந்தது. சில பேர் பார்த்துருக்கீங்களா, அவங்க பிள்ளைகளை கூப்பிடுவாங்க, ஏ கழுத, ஏ கசமாலான்னு கத்துவாங்க, நடு ரோட்டில் நின்று கத்துவாங்க. அந்த பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா மாட்டை விட கேவலமாக கத்துவாங்க. அது என்ன பண்ணுன்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கணவன் மனைவிக்கு சண்டை வந்துடும். இதை கொஞ்சம் கேளுங்களேன். கணவனை பழி வாங்கிறதுக்கு அந்த பிள்ளையை போட்டு கீழே போட்டு குனியை வச்சு அந்த பிள்ளையை போட்டு அடி 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 அடின்னு அடிப்பாங்க. இப்போ கணவன் கேட்க வந்தார்னா இந்த பேய் ஆடம் பாருங்க, அப்படியே பார்த்தேன், மூஞ்ச பார்க்கணுமே அப்பா. நான் பார்த்துருக்கேன், அப்படி இந்த பலூனில் ஊதுனோம்னா அப்படி உப்பி வரும், இப்படி அந்த மாதிரி அந்த மூஞ்சா பார்த்து அந்த காரியத்தை எப்படி நடத்துவாங்கன்னா கோபத்தை தூண்டி விடுவாங்க. வாடா வாடா சண்டைக்கு வாடா. இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா, டே உன்னை பெத்தலை சரி அது பாவாது தண்ணியில் உட்காந்துருக்கோம், அது கோபத்தை தூண்டி விட்டு உன்னை வாங்கடி எல்லாம் வாங்கடி, நான் ஒண்டிக்கு ஒண்டி நான் நிற்கிறேன். அப்புறம் உன்னை பெத்தவன் உன் கூட உன் ஜாதி வளண்டா அப்படின்ட்டா முடிஞ்சு போச்சு. அந்த அந்த ஜாதியே வரும், 2 அடி அடிச்சுதான் எஸ்கேப், அவ்வளோதான். பார்த்துருக்கலாம் இல்லையா? இந்த கோபத்தை தூண்டி விட்டுட்டா தவறுக. ஒரு அம்மன் சொல்லுங்க பார்க்கலாம், ரொம்ப சிம்பிள். நீ அம்மா வீட்டுக்கு போனால் அவர் ஒன்றுமே பண்ணாத, பிசாசு உன் பக்கத்தில் கூட்டிக்க, அவன் பக்கத்தில் வந்துடுவான். நல்லா தூண்டி விடு, அவன் நல்லா தூண்டி விடுவான். நீ என்ன பண்ணா, இது என்ன நடக்கும் எங்கே போகணும் அவனுக்கு சூப்பராக தெரியும், இந்த ரிசல்ட் இங்கே போய் நிற்கும். சில பேர் என்ன செய்வாங்கண்ணா, வாடா உன்னை பழி வாங்குற, வாடா நீ உன் குடும்பத்தோட ஜெயிலுக்கு போடா, என் சாவுக்கு காரணம் என் நாத்தனார் அப்படின்னு நல்லா எழுதி வச்சுட்டு நல்லா கூலாக தெளிவாக எழுதிட்டு தெளிவில்லாமல் முடிவெடுப்பாங்க. பார்த்தா இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா மனசெல்லாம் வலிக்குது. எல்லா மனுஷனுமே கோபத்தில் சுற்றுறான். இன்னைக்கு வரக்கூடிய எல்லா துர்ச்செய்திகளுக்கும் காரணம் என்னவென்றால் இந்த கோபம்தான். கர்த்தர் சொல்ற, விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மையை பெறுவான். தேவஜனமே, நன்மையை பெறுவான். இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் நிறைய மனைவிமார்கள்லாம் அவரை பழி வாங்கிறதுக்கு தன்னுடைய மனைவி மேலே இருக்கிற கோபத்தில், நீ கடைசி வரைக்கும் விதவியாக இருடி, நான் இல்லைன்னா நீ எப்படி படைச்சிடற பார்க்கலாம், நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி போய் தற்கொலை பண்ணி சாவான். பார்த்துங்க, அதெல்லாம் ரொம்ப கொடுமை. மனம்லாம் பாதிக்கப்பட்டவன். எத்தனையோ பேர் முழுகாமல் இருப்பாங்க. அந்த பிள்ளைங்க பாவம், ஏதோ கொஞ்ச நேரம் ஒரு சரி கோபம் வந்துருச்சா, ஜஸ்ட் கொஞ்சம் அந்த இடத்த கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. அப்படி எங்கன்னா வெளியே போயிட்டு கொஞ்சம் காற்று வாங்கிட்டு, என்ன வாங்கிட்டு, அதெல்லாம் ஃப்ரீ தான், அதெல்லாம் ஒன்றும் காசு கொடுக்க தேவையில்லை, ஏசாப்பா எல்லாத்தையும் செலுத்திட்டார். அப்படியே போய் கொஞ்சம் காற்று வாங்கிட்டு கொஞ்சம் வந்துடணும் உடனே. ஆனால் அந்த மனசுக்குள்ளே அந்த பகையை வச்சுக்கின்னு இவங்களை பழி வாங்கிறதா நினச்சி தற்கொலைக்கு நேராக போவான் பாருங்க, அவங்களாம் கொடுமைக்காரனுங்க, அதெல்லாம் பிசாசு அவன் பக்கம் இருக்கிறான். அப்போ இங்கே கர்த்தரை சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவன் எப்படிப்பட்டவன், பாக்கி அவர் என் பக்கம். அல்லேலூயா. சாத்தான் என் பக்கம் இருக்கிறான் பாரு, அவன் பழி வாங்கிக்கினே இருப்பான், பகைச்சிக்கினே இருப்பான். தொடர்ந்து வாசியே. இருதயத்தில் ஞானம் உள்ளவன் விவேகி. ஆமென் சொல்லு. யாருங்க இவன்? இந்த விவேகி ஒரு தீர்க்கதரிசி, அவன் அறிவுள்ளவன்,
அவன் புத்தி உள்ளவன், அவன் ஞானம் உள்ளவன். ஞானம், புத்தி, அறிவு, விவேகம், இந்த நான்கும் தான் கிறிஸ்தவத்தினுடைய பரிபூரணம். இந்த விவேகி என்ன செய்வான் அப்படின்னா, சுத்தி சுத்தி எந்த இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும், ஐயோ இது பிரச்சனையை கொண்டு போகுமே, இது கோபத்தை கிளறி விடுமே, சகோதரர்களுக்குள்ளே கோபத்தை தூண்டுகிற ஒரு பொல்லாங்கு இங்கு வருமேன்னு சொல்லி கரெக்டாக அங்கே அப்படியே சாந்தப்படுத்தி தேவனுடைய சமூகத்தில் நிற்பான் பாருங்க. அவன் தான் விவேகி. இருதயத்தில் அவனுக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும். அவன் தான் கோபத்தை அப்படியே அமர்த்துவான், அப்படியே சாந்தம் ஆயிடும். அந்த இடத்துல அங்கே கோபமே வராது. ஆனால் இன்னைக்கு நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் இப்படிப்பட்ட கோபத்தோடு வந்தாலும் நீங்கள் கோபம் கொள்ளாதிருங்கள். ஏனென்றால் தேவன் நமக்கு நல்லவரும் போதுமானவரும் இருக்கிறார். இந்த விவேகி என்ன செய்வான் அப்படின்னா, தேவனுடைய இரக்கத்தை தான் குடும்பத்தில், அப்பா என் கணவன் கோபம் கொண்டாலும் பரவாயில்லை, என்னை எவ்வளவு கேவலமா பேசினாலும் பரவாயில்லை, ஆனால் என் குடும்பத்தின் மேல சாபம் வரக்கூடாது. எங்கெல்லாம் கோபம் இருக்குதோ அந்த வீட்டுக்குள்ள சாபம் இருக்கும். ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம். தோரா நியாயப்பிரமாணம், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த பிரமாணம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில், லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்பாக்கலாம். லேவியராகமம் 19:17. உன் சகோதரனை உள்ளத்தில் பகையாயாக. நல்லா கவனிங்க. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் என்ன பண்ணக்கூடாது? எல்லாம் வாய்த்தது சொல்லுங்க. உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பகை இல்லாமல் இருப்பதாக. ஏன்னா ஏசப்பா உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென். ஏசப்பா யார் பக்கம்? உன் பக்கத்தில். உன் பாவத்தெல்லாம் மன்னித்து, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஏசப்பா என் பாவத்தெல்லாம் மன்னித்து விட்டார்? ஆமேனா? அப்போ ஏசப்பா உன் பக்கத்தில் இருக்கிறார் என்றால் உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகை வைக்காத, பகைக்காத. அடுத்தது, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும், பழிக்கு பழி வாங்காமலும், உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடம் அன்பு கூறுவாயாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர் சொல்லுகிறேன். இரத்த பழி உள்ள நகரமே உனக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனி. உன் வீட்டுக்குள்ள நீ கோபப்பட்டனா அந்த கோபம் வீட்டுக்குள்ளே சுற்றி சுற்றி இருக்கும். நியாயப்பிரமாணம் இஸ்ரவேல் தோரா எடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்துட்டு பகை வேண்டாம். பகை இருந்துச்சுன்னா கர்த்தருடைய கோபம் வந்துடும். ஆமேனா? நல்லா மைண்டில் வச்சுக்கணும். பகை வந்துருச்சு அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தம்முடைய பிரமாணத்தை கையில் கொடுத்து ஒருத்தர் மேலே உனக்கு பகை வரக்கூடாது, கோபம் வரக்கூடாது. ஏன்னா அப்படி கோபிக்கிறவன், அப்படி பகைக்கிறவன் அவன் சாத்தானுடைய கையாலாய் அவன் இருக்கிறான். ஆனால் நீ கர்த்தரை நம்புவாயானால் உன் பாவத்தை எல்லாம் மன்னித்து கர்த்தர் உன் பக்கத்தில் இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுகிறவராய் உன் தேவன் இருக்கிறார். அதனால நீ எவ்வளவு வேணும் பழி வாங்காத, பகைக்காத. உன் உள்ளத்தில் பகை இருக்கக்கூடாது. அப்போ ஒரு விவேகியாய் இருப்பான் பாருங்க. ஒரு விவேகி தன்னுடைய இருதயத்தில் தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கும் பாருங்க. அவன் தான் குடும்பத்தில் சண்டையே இல்லாம, பகையே இல்லாம. சில பேர் வீட்டுக்குள்ள சண்டை வந்துடும். கணவன் மனைவியை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரமெல்லாம் பேசாமலாம் இருக்குதுங்கப்பா. நிறைய பார்த்த பேய் வந்து அந்த மனசை கடினப்படுத்தி பேசவே பேசாத. உன்னை என்னென்னலாம் பேசினாங்க, உன்னை எப்படிலாம் பேசினாங்க, நீ போய் உனக்கு ரோசை இல்லை, உனக்கு நீ நான் அவ்வளோ கேவலமாக வைக்கிற, நீ போய் பேசுகிற, முதல்ல போய் பேசுகிற. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபம் அந்த அந்த நீ எப்பெல்லாம் கோபப்பட்டியோ அந்த கோபம் வந்து உன் வீட்டுக்குள்ளேயே சுற்றின்னு இருக்கும். ஒரு நாள் திடீர்னு உன்னை பழி வாங்கும், பட்டுன்னு போயிடுவேன் நீ. ஆனால் இயேசு கிறிஸ்து என் பக்கத்தில் இருக்கிறன்னு சொல்கிறவங்க சாந்தமாக இருப்பார்கள். அவர்கள் குடும்பத்தை அவ்வளவு சாந்தமாக நடத்துவாங்க. நல்லா மறுபடியும் சொல்கிறேன். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, இந்த தோராவை எடுத்து தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு கையில் கொடுத்துட்டு கர்த்தர் சொல்கிறாரு, யார் மேலேயும் பகை இருக்கக்கூடாது. பகை இருந்துச்சுன்னா உனக்கு ஐயோ. எடுத்து வாசிங்க. சங்கீத புத்தகம் 55ஆம் சங்கீதத்தில், 55ஆம் சங்கீதத்தில் எங்கிருந்து வாசிக்கணும் தெரியுமா? 9ஆம் வசனம் வாசிப்பாங்களா? ஆண்டவரே அவர்களை அழித்து அவர்கள் பாஷையை பிரிந்து போக பண்ணும் கொடுமையும் சண்டையும் நகரத்திலே கண்டேன். ஆண்டவரே, உங்க நகரத்துல கொடுமை, சண்டை, துரோகம், கோபம்.
வீட்டுக்குள்ள சண்டை. அப்படியே சங்கீதக்காரனாக தாவீது அலறுகிறார், ஐயோ தேவனே, எருசலேம் உம்முடைய நகரம் அல்லவா, அங்கே பகை இருக்கக்கூடாது, சகோதரனை பகைக்கிற பகை இருக்கக்கூடாது. நாமெல்லாம் தவறுங்க, நம்ம கிட்ட ஒரு காரணமும் இருக்காது, நம்முடைய சத்துருக்கள் காரணம் இல்லாமல் நம்ம பகைப்பான். கர்த்தர் அவன் மேல நீதி உள்ள ஆக்கினை செலுத்த வல்லமை உடையவர். அப்ப கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, தொடர்ந்து வாசிங்க, அவைகள் இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது ஆண்டவரே. ஏமா நீங்க கோபப்பட்டீங்கல்ல, உங்க கோபம் நீங்க பட்ட பாருங்க, நீங்கள் எல்லாருமே கோவப்படுறதுக்கு சரியான காரணத்தை சொல்லுவோம். அந்த காரணத்தெல்லாம் கர்த்தர் கேட்கல. கோவப்பட்ட அவள் தான், உனக்கு சாந்த குணம் இல்லை, கிறிஸ்துவின் குணம் இல்லை. இந்த கோபம் என்ன செய்யணும், நீ பட்ட கோபம் அப்படியே அங்கேயே தான் சுத்தம். இப்போ மனுஷனுக்கு இது பாரு, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமாவான். இப்போ இந்த அடங்காத துஷ்ட பிள்ளைங்கள்லாம் பாருங்கள், பார்க்கலாம், ரொம்ப பாவமாக இருக்கும். அந்த பிள்ளைங்களுடைய மனநிலையெல்லாம் சரி பண்ணணும் வசனத்தை சொல்லி. நீ கோபப்பட்ட அந்த கோபம் உன் வீட்டுக்குள்ளேயே சுற்றிக்கினே இருக்கும். உனக்கு வரக்கூடிய எல்லா தீங்குக்கு என்ன காரணம்னா, நீ அடங்காமல் பண்ணுறியே இந்த காரியங்கள்ட்ட என்ன பண்ண பாருங்க, அவைகள் இரவும் பகலும், நைட்டும் பகலும் இந்த கோபம் உன் பின்னாடியே பழி வாங்கிறதுக்கு வந்துனே இருக்கும். கவனி, இரவும் பகலும் நீ எங்கன்னா போ, இந்த கோபம் என்ன செய்யும்னா பழி வாங்கினே இருக்கும். நல்லா கவனிங்க, பாஸ்டர் டேனி என்கின்ற அவருடைய புத்தகத்தில் நான் வாசித்திருக்கிறேன் பலமுறை. பாஸ்டர் டேனியல் அவருடைய புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். அவர் நல்ல வல்லமையாய் ஊழியம் செய்தவர், நல்லா தேவனுடையென்று தேவராஜ்யத்தை கட்டணும்னு சொல்லி வல்லமையாய் ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரர். அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் அவருக்கு ஒரு மனைவிக்கு சண்டை வந்தது. நம்ம ஆட்கள் என்ன நினைப்போம்னா, பாஸ்டருங்கன்னா அப்படியே பெரிய பரிசுத்தம் பயங்கரமாக இருக்கும் போல் இருக்குது, இவங்கெல்லாம் கோபமே படமாட்டாங்க போல் இருக்கு, ஜெயம் கொல்லணும் இல்லையா. இப்போ இவருடைய மனைவிக்கும் இவருக்கும் சண்டை வந்துருச்சு. பேச்சில் ஆரம்பிச்சது, கோபத்தை கலரிச்சு அது சண்டையாக ஒரு சரீரத்தை அடிப்பது என்பது பயங்கர கொலை பாதகம் இல்லையா. இது பாருங்க, அடிக்கக்கூடாதுங்க. அடிக்கிறவன் எகிப்தியன், அவன் பொல்லாதவன், அடிக்கிறான் பாரு, அவன் எகிப்தியன். அவன் பிள்ளைங்களை உணர்த்தக்கூடிய அளவுக்கு கண்டிக்கணும். இந்த பாஸ்டர் டேனியலுடைய மனைவிக்கும் அவருக்கு சண்டை வந்தோன்னு அவங்க மனைவிக்கு ரொம்ப கோபம் ஏற்பட்டு ஒரு அடி புருஷனை அடிச்சிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஐயோ நான் கோவப்பட்டுட்டேன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐயா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலெல்லாம் மன்னிப்பு கேட்குறாங்க. இவர் நீ எப்படி என்னை அடிக்கலாம், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோபத்தோட காரை எடுத்துக்கின்னு ரொம்ப ஊழியத்துக்கு போகிறேன்னு போகிறாரு. போகிற வழியிலே ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அவர் அந்த ஸ்பாட்லேயே அவர் மரித்து விட்டார். அவர் எழுந்து வராரு, மேலே பார்த்ததும் புது உலகம், அப்படியே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே கிட்ட போகிறார். ஆஹா, நம்ம கர்த்தருக்கு வல்லமையாக ஊழியம் செஞ்சுருக்கிறோம், பரலோகத்தில் முதல் இடம் நமக்கு தான். அந்த புக்கெல்லாம் நான் வச்சுருக்கிறேன். அவருடைய டெத் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. டாக்டர் இங்கே டெத் சர்டிஃபிகேட்டில் ஒரு டெட், இவர் ஆக்சிடென்ட் ஆகி எங்கெல்லாம் காயம் ஏற்பட்டு இவர் மரித்து போனார்னு டாக்டர் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டில் செத்து போனார்னு டெத் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது. அவருடைய மனைவி போகிறாங்க, அங்கே போய் நிற்கிறாங்க. இவருடைய ஆத்மா மேலே போகுது. அப்பா நம்ம பண்ண ஊழியம் என்ன, நம்முடைய வல்லமை என்ன, நம்ம தான் பரலோகத்தில் இடமா இருப்போம்னு சொல்லி உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தா, உன் பேர் என்ன, டேனியல், நீ வெளியே போடா. அலறாரு, ஐயா நான் கர்த்தருக்கு என்று எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்தவன், நான் எவ்வளவு பெரிய வறுமையிலிருந்து எவ்வளவு கர்த்தருக்காக பாடுபட்டு கஷ்டப்பட்டு நான் பட்ட பிரயாசத்துக்கெல்லாம் நீ அதெல்லாம் ஓகேடா, உன் மனைவி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டப்ப நீ மன்னிக்கலையே. உன் மனைவி தவறு செய்துட்டாங்க தான், தவறு செய்துட்டு உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே. அலறாரு, ஐயா எனக்கு ஒரு சான்ஸை கொடுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. அவங்க மேலே என் மனசுக்குள்ள நான் கோபத்தை குடிகொள்ள வைத்தது உண்மைதான். நான் போய் நான் மறுபடியும் மனைவிடத்தில் மன்னிப்பு கேட்டு நான் இங்கே வரேன், எனக்கு ஒரு சான்ஸை கொண்டு கதறாரு. அந்த நேரத்தில் இவருடைய ஜபத்தை கேட்டு கர்த்தர் அவருடைய மனைவியுடைய உள்ளத்தில் பேசி, நீ அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர் மறந்து போச்சு, என்னது ரெய்னட் போங்கேவா, இப்போ லேட்டஸ்ட் ஒரு ஊழியக்காரர், அவருடைய நல்ல வல்லமையான ஒரு ஊழியக்காரர்.
அவருடைய கூட்டம் இந்த இடத்துல நடக்குது, நீ அவரை கூட்டின்னு போ, அங்கே அவருக்காக ஜெபம் பண்ணும்போது மறுபடியும் நீ உயிரோடு வருவ, அப்போ ஒரு வாய்ப்பை நான் தருகிறேன் என்று சொல்லி அங்கே கூட்டு 3 நாள் கழித்து அவருடைய அந்த அம்மா அந்த சவப்பெட்டியில் அவருடைய பாடியை வச்சுக்கணும் அலைஞ்சி திரிஞ்சு, ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் உள்ளே விட மாட்டாங்க, அது ஒரு சவப்பெட்டியை கொண்டு போகிறாங்க. இல்லைங்க ஆண்டவர் சொன்னார்னா கூட அங்கே பாதுகாவலர்லாம் விடலை. ஆனால் இந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா அந்த சவப்பெட்டி கூட்டின்னு போயிட்டு மேலே கூட்டம் நடக்குது, கீழே எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டு ஜெபம் பண்ணுறாங்க. 3ஆவது நாளில் அவர் உயிரோடு எழுந்தார். ஆமேனா? அவர் உயிரோடு எழுந்துட்டு அவருடைய டெத் சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கின்னு சொல்கிறாரு, என் மனைவியை மன்னிக்கல, பரலோகம் என்ன சேர்க்கல, கோபத்தை மட்டும் வச்சுக்கின்னு நீ பரலோகம் போயிடலான்னு மட்டும் நீ கனவு காணாதீங்க. கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்பது உண்மையானால், கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பது உண்மையானால், அவர் மேலே பாரத்தை வச்சுட்டு கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு சகாயராக இருக்கிற எந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. கோபம் மாத்திரம் உங்களை அழித்து விடும். ஏன்னா அதுவும் கூடவே வரும் கோபம், இரவும் பகலும் அதன் மதில்கள் மேல் சுற்றி திரிகிறது, அக்கிரமமும் வாதையும் அதன் நடுவில் இருக்கிறது, கேடுபாடுகள் அதன் நடுவில் இருக்கிறது, கொடுமையும் கபடும் அதன் வீதியை விட்டு விலகி போகிறது இல்லை. நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வீட்டில் கோபப்படுறவங்க இருந்தாங்கன்னா கூட நான் சாந்த குணம் உள்ளவர்களாய் நான் கர்த்தரையே நோக்கி பார்ப்பேன் என்கின்ற அந்த உணர்வு நமக்கு வேண்டும். அன்பானவர்களே நல்லா கவனிங்களேன். எனக்கு இஸ்ரவேல் ஜனங்க என்ன செய்வாங்கன்னா, உன் சகோதரனை பகைக்காத அப்படின்னுவாரு. ஆனால் அந்த நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை மாற்றி ஒருத்தரை பகைக்கிற பகை இருக்கும். இரத்தப்பழி என்று கர்த்தர் சொல்கிறார். ஒருத்தனை பகைச்சிட்டுனாவே அவன் இரத்தப்பழி உன் மேலே இருக்குதுன்றாரு. உங்களுக்கு விரோதமாக எத்தனை பேர் பகைச்சாலும் உங்களை குறித்த இரத்தப்பழியை கர்த்தர் அவன் மேலே கேட்பார். ஆமேன் சொல்லாமா? அதனால யார் பகைக்கிறாங்களா நீ போய் முட்டி மோதாத, கர்த்தர் பழிக்கு பழி வாங்குவார். அதான் பார்த்தீங்கன்னா நாகும் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த இரத்தப்பழியான நகரத்துக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். வாசிப்பலாம். நாகும் 3:1. வாசி வேகமா. இரத்த பழிகளின் நகரத்துக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்லா இப்ப சொல்றேன். ஒருவேளை யார் யாரெல்லாம் நீ பகைச்சிருப்பியோ, இவெல்லாம் பூமியிலே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிருப்பியோ, யார் யாருக்கு விரோதமாக நீ உன் மனசுக்குள்ள தீங்கு நினைச்சியோ, அதெல்லாம் இன்னைக்கு ஏசாப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆமேன் சொல்லாமா? அது அப்படியே கூடவே வரும். அது உன்னை குழி பறித்து உன்னை சாகடித்து விடும். ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. எருசலேம் என்கின்ற தேவனின் நகரத்தில் பகையே இல்லாமல் சகோதர சிநேகத்தில் தேவ அன்புல இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா அந்த நகரத்தை கர்த்தர் அழித்து விடுவார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதுக்கு காரணம் எரேமியா புத்தகத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்க. டைம் இல்லை, இப்போ நேரம் ஆயிடுச்சு. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டதுன்னு நோக்கமே என்னன்னா இந்த இரத்தப்பழி தான். அதான் கர்த்தர் சொல்லி, இந்த இரத்தப்பழி நகரமே, எருசலேமே உனக்கு ஐயோ. உன் வீட்டுக்குள்ள இரத்தப்பழி இருக்குமே ஆனால், பகை இருக்குமே ஆனால், பிள்ளைகளுக்கு விரோதமாய் பெற்றோருக்கு விரோதமாய் பிள்ளைகள், சகோதரர்களுக்கு விரோதமாய் சகோதரர்கள், இப்படிப்பட்ட கோபங்கள் இருக்கிறது. ஆனால் ஏசப்பா என் பக்கம் இருந்தாரே ஆனால் அந்த கோபத்தை எல்லாம் அந்த பாவத்தை எல்லாம் மன்னித்து நம்மை சமாதானமாக்குகிறார். அப்போ வீட்டுக்குள்ள ஒரு கிறிஸ்தவர் இருந்தால் போதும், ஒரு கிராமத்துக்குள்ள ஒரு கிறிஸ்தவர் இருந்தால் போதும். அவன் என்ன செய்வான்? விவேகமாய் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும்போது இது எப்படிப்பட்ட முடிவுக்குள்ளே கொண்டு போகும் என்பதை தேவனுடைய இருதயம் உடையவனாய், கிறிஸ்து இயேசுவுடைய இருதயம் உடையவனாய் அவன் என்ன செய்வான்? அந்த பிரச்சனையை போய் அப்படியே சால்வ் பண்ணிடுவான். நியாயாதிபதிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இஸ்ரவேலுக்கு என்று ஒரு ராஜா கிடையாது. இந்த நியாய பிரமாணத்தின்படி நடத்துவதற்கு இஸ்ரவேலில் ஒரு ராஜா கிடையாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்ச நாள் ஏசப்பாவை ஆராதனை பண்ணுவாங்க, யெகோவா தேவனை ஆராதனை பண்ணுவாங்க. திடீர்னு பாவம் செய்வாங்க. அப்படி பாவம் செய்ததும் கர்த்தர் என்ன செய்வார்னா, பக்கத்தில் இருக்கிற எதிரி நாடுகள், மோவாபியர்கள், அம்மோனியர்கள், கானானியர்கள், பெலிஸ்தியர்கள், இப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட கர்த்தர் அவர்களை விற்று போட்டு விடுவார். அவங்க போயிட்டு அவளை நல்லா நெருக்குன்னு நெருக்கி ஒடுக்கும் போது, ஐயா ஆண்டவரே நாங்கள் உமக்கு விரோதமாக பாவம் செஞ்சுட்டோம், எங்களுக்கு விடுதலை கொடுங்கப்பான்னு கேட்பாங்க. கர்த்தர் அந்த நாளில் ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி அவர்களுக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். ஆமேனா? அந்த ரட்சகன் இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நாளுக்கு அப்படியே ஜனங்க நல்லா இருப்பாங்க. அந்த ரட்சகன் மரித்ததும் மறுபடியும் போய் பாவம் செய்வாங்க.
மறுபடியும் இன்னொரு சத்துருவை ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவரை நொறுக்கி அவங்கள ஒடுக்கி புத்தி வர பண்ணுவார். அவங்க புத்தி வந்து கர்த்தாவே என் மேலே கிருபையாக இருங்கப்பான்னு கேட்பாங்க. மறுபடியும் ரட்சிப்பை கொடுப்பார். அவங்க அப்படிப்பட்ட சேதத்தை அனுபவிப்பாங்க. ஏன்னா கோபம் கொள்றான். ரத்த பழி உள்ள நகரத்துக்கு ஐயோ, அந்த வீட்டுக்குள்ள கோபம் இருக்கு, சண்டை இருக்கு, கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒரு விவேகம் உள்ளவன் இயேசு கிறிஸ்து எப்படி கூக்குரல் இடவில்லையோ, அவர் வாயில வஞ்சனை இல்லையோ, இயேசு கிறிஸ்துவை போல விவேகமுள்ள ஒரு ஆத்துமா இருக்குமே ஆனால் அந்த தேசமே ரட்சிக்கப்படும். ஆமென் சொல்லாமா? எனக்கு ஒரு பயங்கர ஆச்சரியம் தெரியுமா? இப்படி நியாயாதிபதிகள் ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில், தோலா என்கின்ற ஒரு நியாயாதிபதியினுடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா 23 வருஷம் இந்த தோலா இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார். நான் என்ன பார்க்குறேன்னா, அந்த நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் போய் விக்கிரக ஆராதனை செய்தார்களோ, அல்லது தேவனுக்கு விரோதமாய் சகோதரர்களை பகைத்து பகையை உள்ளே வைத்து கூட இரத்தப்பழியை கொடுத்தார்கள் என்றோ, அல்லது வேற எதிரி படைகள், எதிரி நாட்டு தலைவர்கள் வந்து இஸ்ரவேலை அடிமைப்படுத்தினார்கள் என்றோ ஒரு காரியத்தை நாம் பார்க்கல. ஆனால் இந்த தோலா ஆட்சி செய்த நாட்களில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 23 வருஷம் இந்த தோலா இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தார் என்று இருக்கும்போது நான் நினைக்கிறேன், இந்த தோலா ஒரு விவேகமுடையவனாய் கோபத்தை எப்படி கட்டுப்படுத்தி சகோதர சிநேகத்துக்குள்ள என் குடும்பம் என்கின்ற என் தேசத்தை எப்படி கொண்டு போகலாம்னு சொல்லி சுத்தி 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 தேசம் முழுக்க சுற்றி 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 தேவனுடைய இரக்கத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 1 வாசிப்பாக்கலாம். நியாயாதிபதிகள் 10:1 1-2 வசந்த வாசிங்களேன். அபிமெலேக்குக்கு பின்பு தோதோவின் மகனாகிய பூவாவின் குமாரன் தோலா என்னும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழும்பினான். அவன் எப்பிராயிம் மலைதேசத்து ஊராகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அம்மா, அன்பான தேவஜனமே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு விவேகி, ஒரு அறிவுள்ளவன், தேவ ஞானமுடையவன், தன் இருதயத்தில் தேவ பயம் உள்ளவன், என் சகோதரர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு தேவனுடைய நியாய பிரமாணத்தை கொடுத்து, எது நீதி எது நியாயம், என் சகோதரர்களே பகை வேண்டாம், நாம் எல்லாரும் சகோதரர்கள் அல்லவா என்று சொல்லி தம்மை தாமே அர்ப்பணித்த ஒரு தேவ மனுஷன்தான், ஒரு விவேகித்தான் இந்த தோலா. ஆமென். இந்த தோலாவை குறித்து எந்த ஒரு பெரிய காரியமும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த தோலா எப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறார் என்பதை இந்த தோலாவுடைய இந்த 2 வசனத்தில் வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆமெனா? தோலா என்று தமிழில் இருக்கிறது, அதுவே எபிரேயத்தில் டோலா என்றால் புரியும் உங்களுக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். டோலா அப்படின்னா என்ன? பூச்சியா புழுவா? புழு. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்ன புழு? நாடா புழு, கிரிம்சன் ஓம். அதாவது வந்து அதான் சிவப்பு நிறத்தில் கூடிய அந்த, அதாவது கிரிம்சன் ஓம் என்று சொல்லுவார்கள். இந்த டோலா என்கின்ற இந்த புழு எப்படிப்பட்டதுன்னா, கிறிஸ்து இயேசுவுக்கு ஒப்பனை. தன் சகோதரனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அனுபவம் தான் இந்த டோலா. இந்த டோலா என்று இவனுக்கு பேர் வைத்தீர்கள் என்று சொன்னால், இவர் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பனையாக, கிறிஸ்து எப்படி சகோதர சிநேகம் உடையவராய் ஒருவரையும் பகைக்காமல் அன்பு கூர்ந்தாரோ, அதே போல இந்த டோலா இசக்கார் கோத்திரத்தை சார்ந்தவர். இந்த டோலாவுக்குள்ள இசக்காரினுடைய அனுபவம், இசக்காரினுடைய ஆவிக்குரிய அனுபவம் உள்ளே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த டோலாவினுடைய வம்சம் இசக்கார், இந்த டோலாவினுடைய அப்பா பூவா, இந்த பூவாவினுடைய அப்பா தோதோ. அது தோத்தோ அல்ல, தோதோ, டிவோ டிவோ.
தாவீத் இருக்கு இல்லையா, தாவீத் அதுதான். தோதோ என்று சொன்னால் ஹிஸ் பிளவ்டு, அவருடைய அன்புக்குரியவன். நான் நினைக்கிறேன் இந்த தோதோ தோலாவினுடைய தாத்தா, தோலாவுடைய தாத்தா தேவன் மேல அன்பு கூறுகிறவனாய், சகோதர சிநேகமுடையவனாய், இஸ்ரவேலை ஆளுகை செய்வதற்கு ஒரு ராஜாவும் இல்லாத அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்கிற மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படியாய் இந்த நியாயாதிபதிகள் யார் என்றால் அப்போஸ்தலர்களாக, அப்போஸ்தலர் என்றால் அன்பு கூறுகிறவன், தீர்க்கதரிசி என்றால் தன்னுடைய சகோதரனுக்கு நியாயம் செய்கிறவன். ஆக இந்த நியாயாதிபதிகள் எப்படிப்பட்டவர்கள் இருந்தார்கள் என்றால் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அனுபவத்தோடு இவருடைய தாத்தா ஒரு தேவனுடைய அன்புக்குரியவனாக. அடுத்தது பூவா என்று சொன்னால் ஸ்பிளண்டிட் என்று அர்த்தம். ஸ்பிளண்டிட் என்றால் மிகச்சிறந்த அற்புதமான தேவனால் புகழப்படக்கூடிய ஒரு அனுபவமுக்க ஒரு வாழ்க்கையை இந்த பூவா செய்திருக்கிறார். இதை அப்படியே பின்தொடர்ந்து வந்த இந்த டோலா எழும்பி, எல்லாரும் சொல்லுங்க, இசக்கார் கோத்திரத்தை சேர்ந்த இந்த டோலா எழும்பி நியாயம் விசாரித்தான். இவர் அங்கலாய்க்கிறார், என் தேசத்தில் எப்படி கோபம் குடிகொள்ளலாம், என் தேசத்தில் இருக்கிற என் சகோதரர்கள், என் குடும்பத்தில் இருக்கிற என் சகோதரர்களுக்குள்ள இந்த கோபம் குடிகொள்ளக்கூடாது. கர்த்தர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறாரே, அவருடைய சகாயத்தினாலே நாங்கள் பாலும் தேனும் ஓடுகிற இந்த தேசத்திலே வாழ்கிறோமே என்று சொல்லி இந்த தோலாவினுடைய உள்ளம் எழும்பினது. இந்த தோலாவினுடைய இருதயம் ஒரு விவேகம் உள்ளதாய், ஒரு பிரச்சனைன்னா இந்த பிரச்சனை எங்க கொண்டு போய் முடியும், இது தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்ட பொல்லாப்பு என்று சொல்லி ஓடி போய் அங்கே அந்த பிரச்சனையை அப்படியே அமர்த்தி விடுவார், கோபத்தை அப்படியே அடக்குவார். 23 வருஷம் ஒரு கிரிம்சன் ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே ரத்தாம்பரத்தை உடுத்துவார்கள். நல்லா கவனிங்க, இந்த டோலா புழு அப்படின்னா என்ன தெரியுமா? கவனிங்க, ரத்தாம்பரத்தை உடுத்துவார்கள். இந்த ரத்தாம்பரம் என்பது சிவப்பு நிறம். இந்த ரத்தாம்பர சிவப்புக்கு யூதர்கள் என்ன செய்வார்கள், இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த கிரிம்சன் ஓம் டோலா புழு, சொல்லுங்க, நமக்கு தெரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுங்க, டோலா புழு என்ன புழு? இந்த டோலா புழுவை போய் தேடுவாங்க. எங்க வெள்ளை வெளியேர்னு ஒரு பஞ்சு மூட்டை மாதிரி இருக்குதோ, ஒரு பஞ்சு மூட்டை மாதிரி வெள்ளை வெளியேர்னு இருக்குதோ, அதை ஓடி போய் அந்த மூட்டை மாதிரி அந்த பஞ்சியை போய் கிளறினாங்கன்னா அதுக்கு உள்ளிருந்து சிவப்பு கலரில் கிரிம்சன், அதாவது ரத்தாம்பர சிவப்பு கலரில் நிறைய அந்த டோலா புழு குட்டிகள் அங்கே இருக்கும். அந்த டோலா புழு குட்டிகளை எடுத்து அப்படியே அதை சாகடிச்சு அதை சுடுதண்ணில் போட்டாங்கன்னா அவ்வளவு சிவப்பு கலராக எந்த ஒரு காரணத்தை கொண்டு அந்த சாயம் போகாதபடிக்கு ஒரு நல்ல விலையேற பெற்ற ரத்தாம்பர ராஜாக்கள் உடுத்துகிற ரத்தாம்பர சிவப்பு அதுக்குள்ளே வரும். இதில் ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, அதில் பெண் டோலா புழு எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த டோலா புழுக்கள் ஒரு தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்துச்சுன்னா, வெளியே வந்த உடனே அந்த புழுக்கள் எல்லாம் சுவாசிக்க முடியாமல் செத்து போயிடும். நல்லா கவனிக்கிறீங்களா? அந்த புழுக்கள் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னாவே அந்த புழுக்கள் என்ன செய்யும் அப்படின்னா, அந்த டோலா புழுக்களுக்குள்ள ஹீமோகுளோபின் சயின்டிஃபிக்கா ஹீமோகுளோபின் கிடையாது, சுவாசம் அதுக்கு கிடையாது. அப்போ அது என்ன செய்யும்னா, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வந்த உடனே அந்த புழுக்கள் செத்துடும். அதனால் அந்த தாய் என்ன செய்யும் அப்படின்னா, தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய தன்னுடைய மாம்சத்தை நல்ல ரெட்டிஷாக இருக்கும். இந்த தாய் டோலா புழு என்ன செய்யும்னா, தன்னுடைய குட்டிகளுக்கு தன்னுடைய உடலையே கொடுக்கும். அந்த உடல் முழுக்க இரத்தமும் மாம்சமும் கலந்திருக்கும். அந்த குட்டிகள் ஒவ்வொன்று அந்த தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளியே வர 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 இந்த தாயினுடைய மாம்சத்தை பிச்சு 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 தின்னு அந்த ஹீமோகுளோபின் எல்லாம் உறிஞ்சி ஹீமோகுளோபின் எல்லாம் உறிஞ்சி இந்த குட்டிகள்லாம் உயிரடையும். இந்த தாய் அப்படியே செத்து அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய கடைசி ஹீமோகுளோபின், கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் தான் குட்டிகளுக்காக கொடுத்து அந்த தாய்
புழு செத்து காணப்படும். அதுதான் பஞ்சு போல அந்த மரங்களிலே காணப்படும். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நான் நினைக்கிறேன் இந்த தோலா இந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய ஆசீர்வாதம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த தோலா எழும்பி போய் தேசமெங்கும் சுற்றித் திரிந்து அவர் நியாயம் விசாரித்திருக்கிறார். ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், அவர் சாமீர் என்கிற எப்ராயிம் பட்டணத்தில், எப்ராயிம் மலைதேசத்தில் அவர் குடியிருந்திருக்கிறார். சாமீர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? முள் என்று அர்த்தம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தினுடைய சாபங்களை சுமந்து தீர்த்தவராய் அவர் தலையில் முள்முடி சூட்டப்பட்டு எல்லாருடைய சாபத்தையும், இவங்க கோபப்பட்டாங்களே, எல்லாரும் சகோதர சிநேகம் இல்லாதவர்களாய் கோபப்பட்டார்களே, இந்த கோபத்தை எல்லாம் தம்முடைய தலையின் மேல சாபமாக சுமந்தாரு. அதே போல இந்த தோலா சாமீரிலே எல்லாருடைய சாபமும் அவருடைய, நான் நினைக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முள்ளுகளால் குத்தப்பட்டு ஜனங்களால் நிந்திக்கப்பட்டு எல்லாருடைய சுமையும் தாம் ஒருவர் மாத்திரமே சுமந்து அவர் சாமீரிலே குடியிருந்தார் என்று பரிசுத்த ஆவியானவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அன்பான தேவஜனமே, இந்த தோலா இசக்கார் கோத்திரத்தை சார்ந்தவர். இந்த இசக்கார் எப்படிப்பட்டவர் என்றால் நல்ல செழிப்புள்ள ஒரு தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட, தேவ சமூகத்தில் ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டவர் தான் இந்த இசக்கார். அதை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகம புத்தகத்தில் இங்கே யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது ஆதியாகமம் 49:14 வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 49:14 இசக்கார் இரண்டு பொதியின் நடுவே படுத்துக் கொள்ளுகிற பலத்த கழுதை. ரெண்டு பொதி, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு கோத்திரம் தான் இந்த இசக்கார். இந்த இசக்கார் இரண்டு பொதி, இப்ப கழுதை மேல பொதி வைப்பாங்க இல்லையா? எப்படி வைப்பாங்க அந்த பொதி? அந்த ஆசீர்வாதங்கள், அந்த நல்ல செழிப்பை ரெண்டு பக்கமும் சமமாக வச்சு வைப்பாங்க இல்லையா? இந்த இவன் எப்படிப்பட்டவன் என்றால் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல செல்வ செழிப்புள்ளவன் தான் இந்த இசக்கார். 15 வசனம், அவன் இளைப்பாறுதல் நல்லது. அல்லேலூயா. இந்த இசக்கார் இளைப்பாறுதலுக்குள்ள, தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போகிறவன். அவனுடைய இளைப்பாறுதல் நல்லது என்றும் நாடு வசதியானது என்றும் கண்டு, நல்ல கவனிங்க, நாடு எப்படிப்பட்டது? வசதியான. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய இந்த ஆசீர்வாதம், இந்த இசக்காரினுடைய ஆசீர்வாதம், இளைப்பாறுதலும் நல்ல வசதியும் நல்ல பொதிகளும் நம்முடைய குடும்பங்களிலே உண்டாயிருப்பதாக. ஆமென் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர். நாடு வசதியான நாடு என்றும் கண்டு சுமக்கிறதுக்கு தன் தோலை சாய்த்து பகுதி கட்டுகிறவனான தன் தோலையே தன் சகோதரர்களுக்காக கொடுக்கிற அனுபவம் தான் இந்த இசக்கார். அதுதான் இந்த தோலா. இந்த தோலா இசக்கார் கோத்திரத்தினுடைய, இசக்காரனுடைய அந்த ஸ்பிரிட், அந்த ஆவியினுடைய அபிஷேகமும், தோதோ என்று சொல்லக்கூடிய தன் தாத்தாவினுடைய அந்த நல்ல அன்புள்ள குணங்களும், தன் தகப்பனாகிய பூவா என்கின்ற அந்த ஸ்பிளண்டீடு, நல்ல உயர்ந்த நல்ல சிறந்த ஒரு ஆவிக்குரிய விவேகமுள்ள அனுபவமும் உடையவனாய் அந்த தேசம் முழுக்க சுற்றி திரிந்து 23 ஆண்டு காலம் தன்னுடைய சகோதரர்களை நியாயம் விசாரித்தார். தேவ கோபம் இஸ்ரவேல் மேல வராதபடிக்கு சகோதர சிநேகத்தில் இணைத்தார். காரணம், கர்த்தர் எங்கள் பக்கத்தில் இருக்கிறார். ஆமென் சொல்லாமா? இப்ப வாசித்து முடிக்கலாம். திருப்பிங்க மறுபடியும் அந்த நியாயாதிபதி புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். இப்ப 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து. அல்லேலூயா. அவர் என்ன செஞ்சாரு? எத்தனை வருஷம்? 23 வருஷம். யாரெல்லாம் விவேகியோ அவங்க கோபப்படவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள முன் ஜாக்கிரதை இருக்கிறது. ஒரு ஜாக்கிரதை உள்ள ஒரு வாழ்க்கை. என் குடும்பத்தில் கோபம் வந்துருச்சுன்னா அது அங்கேயே சுத்துமே. என் பிள்ளைகளை கோபப்படுத்தக்கூடாது. பெற்றோருக்கு தேவன் கொடுத்த ஒரு மாபெரும் கட்டளை என்ன தெரியுமா? பிதாக்களே சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாதிருங்கள். கோபம், அந்த பிள்ளை கோபப்பட்டுச்சின்னாலே அந்த பிள்ளை மேல சாபம் வந்து நிற்கும். புதிய ஏற்பட்ட காலத்தில் தான் சொல்றாரு, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள்
திடனற்று போகாதபடிக்கு கோபப்படுத்தாதுருங்க. அங்கேயா? சரி கவனிங்க, அந்த வசந்த வாசிங்க. 23 வருஷம் என்ன பண்ணாராம்? நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். இந்த அடக்கம் பண்ணப்பட்டான் என்பதுதான் ஆபிரகாமுடைய வம்சம். இவர் உயிர் தெழுந்திருப்பார். ஆபிரகாம் அங்கே கர்த்தர் சொல்லி, நீ முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்று கர்த்தர் சொன்னார். நான் ஆபிரகாமின் தேவன். அப்படியானால் இந்த தோலா கிறிஸ்துவுக்கு ஒரு சாயலாய் நிழலாட்டமாய் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3வது நாளிலே உயிரோடு எழுந்தார். அப்படி போல இந்த தோலாவும் சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டார். முள்முடி சூட்டப்பட்டவராய் கிறிஸ்து அங்கே அடக்கம் பண்ணப்பட்டது போல இந்த தோலாவும் சாமீரில் அடக்கம் பண்ணப்பட்டார். காரணம் என்ன தெரியுமா? தன் சகோதரர்களை நியாயம் விசாரித்தார். அவர்களை தேவனுடைய ஜனங்களாய் அவர் நியாயம் விசாரித்தார். தேவனுக்கு பிரியமான பாதையில் தம்முடைய வீட்டாரை நடத்தினார், தன்னுடைய சபையாரை நடத்தினார், தம்முடைய ஜனங்களை நடத்தினார். அவர் எழும்பினார். அதனால்தான் அவர் அடக்கம் பண்ணப்பட்டார் சாமீரிலே. ஆபிரகாம், நீ முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய் என்கின்ற ஆபிரகாமினுடைய தேவ பயமும் இந்த சாமீருக்கு, இந்த தோலாவுக்குள்ளே இருந்தது. உயிர்த்தெழுதல்ல இந்த தோலா உயிரோடு எழுந்திருந்து என்றென்றைக்கும் கிறிஸ்து இயேசுவோடு 1000 வருட அரசாட்சி செய்வார். ஹல்லேலூயா சொல்லாமா? இந்த தோலாவின் தலையில கிரீடம் சூட்டப்படும். நீதிமொழிகளின் புத்தகம் 14வது அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 14:18. பேதையர் புத்தியீனத்தை சுதந்திரிக்கிறார்கள், விவேகிகளோ அறிவினால் முடிசூட்டப்படுகிறார்கள். இந்த தோலா அடக்கம் பண்ணப்பட்டார் சாமீரிலே. இந்த சகோதரர்கள் எப்பவுமே முள்ளுதான். ஆமேனா? நம்ம கூட இருக்கிற எல்லாமே முள்ளு மாதிரி தான் குத்துவாங்க. எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு, எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு 23 வருஷம் பயங்கர போராட்டத்தோட கடுமையான வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையே எந்த பக்கம் திசை திரும்பினாலும் முட்கள், எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் இவர் விவேகமுடையவராய் அந்த கோபத்தை எல்லாம் அடக்கி தேவனுடைய இரக்கத்தை தம்முடைய தேசத்தின் மேலே வரப்பண்ணினார். அன்பானவர்களே, உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமே ஆனால் நீங்கள் தோலாவை போல நீங்கள் தேவ சமூகத்தில் நின்று விவேகியாய் தேவனுடைய பிரமாணங்களுக்கு உங்களை ஒப்பு கொடுத்து வசனத்துக்கு நடுங்கி கிறிஸ்து இயேசுவுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா நீங்கள் முடிசூட்டப்படுவீர்கள். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே ராஜ்ய முடியும், தேவனுடைய கரத்திலே உயர்வான கிரீடமாக இருக்கிறீர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். உங்கள் தலையிலே கிரீடம் சூட்டப்படும். இந்த தோலா சாமீரிலே அடக்கம் பண்ணப்பட்டார். அப்படி என்றால் அவர் உயிரோடு எழுந்திருப்பார். உயிர்த்தெழுதல்ல அவர் கிறிஸ்து இயேசுவோடு எழுந்திருந்து அவர் ஆளுகை செய்வார். இயேசு கிறிஸ்துவோடு 1000 வருட அரசாட்சியில். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், யாரெல்லாம் கோபத்தை அடக்குறீங்களோ, யாரையும் கோபப்படுத்தவும் கூடாது, நீங்களும் கோபம் கொள்ளக்கூடாது. ஏன்னா கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறதுனால தான் எத்தனையோ சத்துருக்கள் எனக்கு விரோதமாக கோபம் கொள்ளும்போது கூட நான் நிலைத்திருக்கிறேன். என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக நிற்பீங்கன்னு சொன்னால் உங்கள் தலையிலும் கிரீடம் சூட்டப்படும். ஆமேனா? நீங்கள் கிரீடம் சூட்டப்பட்டு என்றென்றைக்கும் கிறிஸ்துவோடு இருப்பீர்கள். கர்த்தர் இதற்காக நம்ம அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா.